Hello Pasaghala, welcome back to our Apthras JEE Tamil channel. நான் உங்க சஞ்சய் and இன்னைக்கு வீடியோல நம்ம எதை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா we going to start the part 2 of your units and measurement chapter டா. Okay, so I hope எல்லாரும் part 1 பார்த்திருப்பீங்க அப்படினு சொல்லி நினைக்கிறேன். யாராவது part 1 பார்க்காம டைரக்ட்டா part 2 க்கு வந்திருந்தீங்கன்னா then don't worry, I will provide the link in the description and in your I button மேல வரும். So இத click பண்ணிட்டு போய்ட்டு part 1 முடிச்சிட்டு then part 2 க்கு வாங்க because part 1 is also very important. Okay, சரினா இந்த part 2ல இப்ப என்னன்னா பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா part 2ல வெறும் எரர் அனாலிசிஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆனா எரர் அனாலிசிஸ் மட்டும் தான் பார்க்கறோம்னா அப்ப ஸ்க்ரூ காக், வெர்னியர் காலிப்பர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எங்கனா பாப்போம்னு கேட்டிங்கன்னா see, I am going to cover error analysis in this particular video and for both your vernier caliper and screw gauge தனித்தனி வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரே வீடியோவா போடலாம்லான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வெர்னியர் காலிப்பர் மட்டும் தேவைப்படும், ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்க்ரூ காக் மட்டும் தேவைப்படும். ஸோ அதனால தான் அந்த பார்ட் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டேன். பட் ஹியர் ஆஃப்டர் வர சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு we will try to complete in as minimum as possible. சரியா? எவ்வளோ மினிமம் வீடியோஸில் முடிக்க முடியுமோ அவ்வளோ மினிமம் வீடியோஸில் நம்ம முடிச்சிடுவோம். சரியா? ஓகே. அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த பார்ட் ஆஃப் எரர் அனாலிசிஸ், நேற்று நம்ம 2.5 ஹவர்ஸுக்கு டைமென்ஷன் அண்ட் டைமென்ஷன் அனாலிசிஸ் பார்த்தோம்ல, அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இன்றைக்கி இந்த எரர் அனாலிசிஸும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. பட் கண்டென்ட் கம்மி, கொஷின்ஸ் ஜாஸ்தி, வெயிட்டேஜும் ஜாஸ்தி. என்னென்ன சொல்கிறீங்க? எஸ், இஃப் யூ டேக் யுவர் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் 25 எடுத்துக்கோங்க, 24 எடுத்துக்கோங்க, 23 போத் JEE and NEET I am speaking, you will find one question from this error analysis. and JEE மெயின்ஸ்லாம் சொல்லவே வேணாம், சிம்பிள் கொஷின்ஸ் வருது இந்த எரர் அனாலிசிஸ்ல இருந்து. ஓகே, இன்னும் பேசிக்காக ரவுண்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல இருந்தெல்லாம் கூட வருது. ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த எரர் அனாலிசிஸ்குள்ளே டீப் டைவாக போயிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வி வில் பி கவரிங் தீஸ் கான்செப்ட்ஸ் விச் இஸ் ரவுண்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அண்ட் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? எரர் அனாலிசிஸ். சரி. ஸோ ஒரு சில பேருக்கு தெரியலாம் இந்த ரவுண்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் எல்லாம், ஆனால் நாங்கள்லாம் அதை ஸ்கிப் பண்ணிடவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரஸ்ட் மீ, you will easily forget those rules. அதனால் இப்போ நான் எல்லா ரூல்ஸையும் கிளியர் கட்டாக எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தட் ஒன்ஸ் நீங்கள் இதை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் இதுக்கப்புறம் இந்த ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸையோ சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸையோ நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இதுலேருந்து கூட கொஷின்ஸ் வருது. ரவுண்டிங் ஆஃப்லேருந்து 25ல் ஒரு கொஷின் வந்துச்சு, சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ்லேருந்து நீட்டுக்கு கொஷின்ஸ் வருது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, நவ் லெட் அஸ் தென் குயிக்லி ஸ்டார்ட் வித் ரவுண்ட் ஆஃப். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ரவுண்டிங் ஆஃப்னா என்னன்னு தெரியும்ல. லெட்ஸ் சால்வ் சம் பேசிக் கொஷின்ஸ். ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டீஜர். 0.8ஓட நியரஸ்ட் இன்டீஜர் என்னது? ஆனால் 0.8க்கு பக்கத்தில் இன்டீஜர் யார் இருக்கா? 1னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை நான் ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டீஜர்னு சொன்னேன்னா யூ வில் சிம்பிளி புட் 1. ஆமாண்ணா. சரி, 1.7 ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டீஜர்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் 1.7க்கு பக்கத்தில் நம்பர் லைனில் 2 இருக்கும். 2 இருக்கும். அதே மாதிரி 2.1 நியரஸ்ட் இன்டீஜர் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னா, ஆனால் 2.1 இங்கே இருக்குது, இதுக்கு பக்கத்தில் 2 தான் இருக்குது, 3 வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. அப்போ நியரஸ்ட் இன்டீஜர் யார்? 2. ஸோ 2 ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க. ஆன்சர் 2ன்னு போடுவீங்க. அதே மாதிரி 0.2 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் சிம்பிளி 0ன்னு போடுவீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி, எல்லாராலையுமே போட முடியும். ஈவன் ஒரு 7th 8th ஸ்டூடெண்ட் கூட இந்த ரவுண்டிங் ஆஃப்லாம் பண்ண முடியும். பட் நம்ம JEE மெயின்ஸ் நீட்டில் இந்த மாதிரி ரவுண்டிங் ஆஃப் வருமானு கேட்டிங்கன்னா வராது. யூ வில் கெட் தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஓகே, வாட் இஃப் யூ ஸ்டம்பிள் அக்ராஸ் ரவுண்ட் ஆஃப் 8.7286 அப் டு 3 டெசிமல் பிளேசஸ், இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ மொத்தம் எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குது? ஆனால் 1 2 3 4 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. பட் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் திஸ் டு 3 டெசிமல் பிளேசஸ்னு கேட்குறாங்க. we need the answer in or rounded off value only up to 3 decimal places. Okay, 3 decimal places. அதாவது இந்த 6 வந்துட்டு வேணாமா, we don't need the 6, we want only 7 to 8 வரைக்கும் தான் இருக்கணும், 3rd place வரைக்கும் தான் இருக்கணும், இந்த 4th place வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு நம்மளால் அப்படியே ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்புறம் என்ன தானே பண்ணுறது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா we have certain rules டா. ஸோ அந்த ரூல்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா then you can easily answer any round of question. எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கட்டும், யூ கேன் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ், ஐ கேன் அஷ்யூர் யூ. சரிண்ணா, அது என்ன ரூல்ஸு எங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. 3 டெசிமல் பிளேசஸ் தான் வேணுங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம 6ஓட நிலைமையை பற்றி யோசிக்கணும். எய்தர் 6ஐ ட்ராப் பண்ணுறதா, அப்படியே விட்டுறதா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதான்னு யோசிக்கணும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கொஷினில்
the number to be dropped is 6. ஏன்னா 6 ஓட எப்படி சொல்கிறது, 6 ஓட ஃபியூச்சர் தான் டவுட்டாக இருக்குது, அது இந்த நம்பரில் இருக்குமா இருக்காதாங்கிறது. ஸோ அந்த இடத்துல 6 வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் இந்த நம்பரை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோன்னு. ஸோ இதை ஜென்ரலாக நான் சொல்கிறேன் பாருங்களேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஜென்ரலாக சொல்கிறேன். To round off any numbers, you have 3 golden rules. Okay, that is, if the number to be dropped is less than 5, equal to 5, greater than 5. For example, இந்த இடத்துல நம்ம எதை ட்ராப் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் 6 ட்ராப் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தோம். ஸோ 6ங்கிறது greater than 5. ஒருவேளை இந்த இடத்துல 3 இருந்துச்சுன்னா ஆனால் 3ங்கிறது less than 5. ஒருவேளை இந்த இடத்துல 5 இருந்துச்சுன்னா ஆனால் this is equal to 5. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. இங்கே இருக்க நம்பர் ட்ராப் பண்ண போகிற நம்பர் லெஸ் தென் 5 இருந்தால் என்ன பண்ணுறது, கிரேட்டர் தென் 5. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 6 இருக்குது, கிரேட்டர் தென் 5 இருந்தால் என்ன பண்ணுறது, ஆர் ஈக்குவல் டு 5 இருந்தால் என்ன பண்ணுறது. ஓகே, ஓகேடா. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆன்சர், ஒருவேளை நம்ம ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிற நம்பர் லெஸ் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா we will simply drop it. We will simply drop it. Okay, or greater than 5 இருந்துச்சுன்னா we will add 1 to the previous digit. We will add 1 to the previous digit. But இதுவே equal to 5 இருந்துச்சு அப்படின்னா then 2 sub cases இருக்கு. equal to 5 இருந்துச்சுன்னா 2 sub cases இருக்கு. ஓகே, அது என்னென்ன sub case, ஒருவேளை 5க்கு அப்புறமும் ஒரு சில டிஜிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரியா, 5 இருக்குது, 5 தான் நீங்கள் ட்ராப் பண்ணணும், 5க்கு அப்புறம் சம் டிஜிட் இருக்குது 1 2 3 அப்படின்னு. அப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் சிம்பிளி ஆட் 1 டு த ப்ரீவியஸ் டிஜிட். கிரேட்டர் தென் 5 இருந்தால் என்ன பண்ணுவீங்களோ அதே பண்ணிடலாம். இல்லை 5 தான் கடைசி டிஜிட்டாக இருக்குது அப்படின்னா then you have to use a specific rule called as round half to even rule. Okay, I know you guys are confused, I will clear it with an example. Okay, we have this question da. We have this question, we have to round off this number 7.68x14. xங்கிறது it depends. question நான் கேட்பேன். சரி, இப்போ இதை எத்தனை டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க, அப் டு 2 டெசிமல் பிளேசஸ். அதாவது இது வரைக்கும் தான் நமக்கு வேணுமா. அப்போ இந்த எக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு அடுத்த நம்பர், இதை வந்துட்டு நம்ம யோசிக்கிறோம் ட்ராப் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் ஒருவேளை இப்போ நம்ம அந்த ட்ராப் பண்ணலாமான்னு யோசிக்கிறோம்ல, அந்த நம்பர் லெஸ் தென் 5 இருக்குது, அதாவது எக்ஸுக்கு பதிலாக லெஸ் தென் 5 ஏதாவது ஒரு நம்பர் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி யூ கேன் ட்ராப் த 3. சரியா, 3 அதுக்கு பின்னாடி இருக்க எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடலாம். சிம்பிளி your answer will be 7.68. என்னண்ணா சொல்கிறீங்க? ஏன்னா இந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ணணும்னு நினச்சோம்ல, அந்த நம்பர் லெஸ் தென் 5 இருக்குது. ஸோ சிம்பிளி ட்ராப் பண்ணி 7.68ஓட நான் ஆன்சரை முடிச்சிடுவேன். ஓகேண்ணா. ஒருவேளை கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா இங்கே பாருங்களேன், எக்ஸு இந்த இடத்துல if the number to be dropped is greater than 5, இந்த இடத்துல பாருங்க 7 இருக்கு. now இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், add 1 to the previous digit. ஓகே, 7க்கு முன்னாடி என்ன இருக்குது, 8 இருக்கா, அதோட 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வரும் அண்ணா 7.69 வரும். அவ்வளோதான், மற்ற எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடுங்க. add 1 to the previous digit and drop everything. That's it. 7.69. Okay, now அண்ணா what if x is equals to 5? What if x is equals to 5? அண்ணா x 5க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நான் 2 கேஸ் சொல்லியிருக்கேன். when x is equals to 5 there are 2 cases, digits present after the 5 or no digit present after 5. இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா 5க்கு அப்புறமும் ஒரு சில டிஜிட் இருக்குது. ஸோ 5க்கு அப்புறம் டிஜிட் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. என்ன பண்ணணும், you just have to add 1 to the previous digit. ஸோ இங்கே என்ன ஒரு ஆன்சர், ஆனால் here also the answer will be 7.69. ஓகேவா? ஓகேண்ணா. பட் ஒருவேளை 5 லாஸ்ட் நம்பராக இருந்தால் அப்போ என்னென்ன பண்ணுறது சொல்கிறேன், அதுதான் we have to go with this. இந்த மாதிரி கொஷின் இருக்குது. ரவுண்ட் ஆஃப் 7.685 up to 2 decimal places. அதாவது நமக்கு 2 decimal places, ஃபர்ஸ்ட் decimal place, செகண்ட் decimal place, இது வரைக்கும் தான் வேணுமா, இந்த 5 வேணாமா. பட் இந்த 5 வந்துட்டு கடைசியாக இருக்குது, இந்த 5க்கு அப்புறம் எந்த நம்பருமே இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், யூ ஹாவ் டு ரவுண்ட் ஆஃப் திஸ் நம்பர் அப் டு 2 decimal places. டில் திஸ் வரைக்கும் 7 வரைக்கும் தான் இருக்கணும். இந்த 5 வந்து ரிமூவ் பண்ணணுமா. பட் 5க்கு பக்கத்தில் ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா சிம்பிளி 7ஓட 1 ஆட் பண்ணி விட்டுடலாம். பட் இந்த இடத்துல 5க்கு அப்புறம் எந்த நம்பருமே இல்லை. அப்போ we have to use a specific rule known as round half to even rule. பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகேண்ணா. இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, see
if the digit to be removed is exactly 5 with no digits after 5க்கு அப்புறம் எந்த டிஜிட்டும் இல்லைனா then look at the previous digit. ஓகே, அதாவது பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம யாரை ரிமூவ் பண்ணணும், ஆனால் நமக்கு 8 வரைக்கும் தான் வேணும். 2 டெசிமல் பிளேசஸ்னால் 8 வரைக்கும் தான் வேணும். 5 நமக்கு தேவையில்லை. பட் 5க்கு பின்னாடி யாராவது இருக்காங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணணுமா, you have to look at the previous digit. 5க்கு முன்னாடி இருக்க டிஜிட் 8 பாருங்க. 8 பாருங்க. ஒருவேளை if the previous digit is odd இருந்துச்சு அப்படின்னா then +1 ஆட் பண்ணி ட்ராப் பண்ணிடுங்க 5. இல்லை ஒருவேளை ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா simply drop the 5. அதாவது சி, இந்த இடத்துல you have to round off 7.685 up to 2 decimal places. அதாவது நமக்கு 8 வரைக்கும் தான் வேணும், இந்த 5 வந்து தேவையில்லை. ஓகே, நம்ம என்ன பார்க்குறோம், 5க்கு பின்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் பார்க்குறோம், which is even. 8 is even. 8 is even. ஸோ என்ன பண்ணணும், ஈவனாக இருக்குது, 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் ஈவனாக இருக்குன்னா we just have to simply drop 5. simply drop 5. ஸோ நமக்கு என்ன வரும் ஆன்சர், ஆனால் நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7.68 முடிஞ்சிடும். now our answer is 7.68. அவ்வளோதான். ஆனால் இதுவே ஆடாக இருந்துச்சுன்னா அதாவது பாருங்கள், இந்த இடத்துலையும் 9.875 up to 2 decimal places இது வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. இந்த 5 நமக்கு தேவையில்லை. now 5க்கு அப்புறம் ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்த்தா இல்லை. பட் 5 அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், 5க்கு முன்னாடி இருக்க நம்பரை பார்க்கணும், அது ஆடா ஈவனான்னு பார்க்கணும். இந்த இடத்துல 7ங்கிறது ஆடுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ since 7 is odd we can add 1 and drop 5. அதாவது இந்த 7ஓட 1 ஆட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் என்ன வரும் 9.8. 7 + 1 is 8. ஸோ 9.88 வந்துடும். ஓகேவா, the answer is 7.88. okay, hope this is clear. okay da, super. புரிஞ்சுதா? ஓகே, now let us practice some questions. I know you guys have a lot of doubt. question practice பண்ண சரியாயிடும். சிம்பிள் இந்த ரவுண்டிங் ஆஃப்ங்கிறது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க 7.3241 we have to round this up to 2 decimal places. அதாவது இது வரைக்கும் தான் இருக்கணுமா. அப்போ 4 வந்து நம்ம தூக்கிடலாமா, ஆனால் இந்த 4 இருக்குல்ல, இது வந்து less than 5. see, this 4 is less than 5. so simply your answer will be 7.32. ஓகே, இந்த 4 அப்படியே ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா 4 வந்து 5ஐ விட கம்மியாக இருக்குது, அதனால் அப்படியே ட்ராப் பண்ணி 7.32 எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்கே வாங்க, we have to round this number up to 3 decimal places. for example, அதாவது first decimal place, second decimal place, third decimal place இது வரைக்கும் இருக்கணுமா. அப்போ நம்ம எதை ட்ராப் பண்ணணும், ஆனால் இந்த 6ஐ தான் ட்ராப் பண்ணணும். ஓகே, 6 வந்து less than 5 greater than 5? ஆனால் it is greater than 5. அப்போ என்ன பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறதோட +1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ your answer will be 5.987 ஒன்று கூட்டினீங்க அப்படின்னா 8. 5.988. சரியா? I hope this is clear. okay, super da. now let us then quickly move on to your next examples. இருக்கு examples நிறைய இருக்கு. இது பாருங்க, 12.0419 3 decimal placesக்கு ரவுண்ட் பண்ணுமா. அதாவது இது வரைக்கும் தான் நமக்கு இருக்கணுமா. இது வரைக்கும் 1 வரைக்கும் தான் நமக்கு இருக்கணுமா. இந்த 9 வந்து ரிமூவ் பண்ணணுமா. see, we know this 9 is greater than 5. so simply நம்மளோட ஆன்சர் என்ன ஆகும், ஆனால் 12.049 greater than 5ங்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட ஒரு 1 ஆட் பண்ணிடுங்க. ஸோ 1 + 1 is 2. ஸோ 12.042. ஓகே, சரிண்ணா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, we have to round this number to 2 decimal places. அதாவது 6 வரைக்கும் தான் நமக்கு வேணுமா. அப்போ இந்த 5ஐ ரிமூவ் பண்ணுமான்னு பார்க்கணும். பார்த்தா ரிமூவ் பண்ண வேண்டிய நம்பர் 5. ஓகே, 5க்கு அப்புறம் ஏதாவது நம்பர் இருக்கா, இருக்குண்ணா. 5க்கு அப்புறம் 4 இருக்குது. அப்படிங்கிறப்ப 5க்கு அப்புறமும் நம்பர் இருக்குது, 4 இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப சிம்பிளி யூ கேன் ஆட் 1 அண்ட் தென் ட்ராப் 5. ஓகே, 5க்கு முன்னாடி என்ன இருக்குது, 6 இருக்கா, அதோட 1 ஆட் பண்ணிவிட்டு 5ஐ ட்ராப் பண்ணிடுங்க. your answer will be 3.77. okay, your answer is
3.77 சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. யூ ஹாவ் டு ரவுண்ட் ஆஃப் 17.752 டு 1 டெசிமல் பிளேசஸ். அதாவது ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ், இந்த 7 பிளேஸ் மட்டும்தான் இருக்கணுமா. அப்போ பக்கத்தில் இருக்க 5 தூக்கணும். ஆனால் 5 வந்தாலே பெரிய பிரச்சனைனா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. 5 வருதா, அதுக்கு அடுத்து ஏதாவது நம்பர் வருதான்னு பாருங்கள். அப்படி நம்பர் வந்துச்சுன்னா சிம்பிளி என்ன பண்ணுங்கள், 5 ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட ஒரு 1 ஆட் பண்ணிவிடுங்க. யுவர் ஆன்சர் வில் பி 17.7 ஓட 1 ஆட் பண்ணால் 8. யுவர் ஆன்சர் 17.8. ஆனால் அப்போ இங்கே 8.6753 இருக்குல்ல, இதை அப் டு 2 டெசிமல் பிளேசஸ், அதாவது 7 வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமா. அப்படின்னா இந்த 5 தூக்கணும். 5 தூக்குறப்ப பின்னாடி நம்பர் இருக்கான்னு பாருங்கள். பின்னாடி நம்பர் இருந்தால் பிரச்சனையே இல்லை. சிம்பிளி 5 தூக்கிட்டு இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 7 அதோட 1 ஆட் பண்ணிடுங்க. ஸோ 8.68. ஓகே. ஃபைனலி 14.65 இருக்குது. இதை வந்து அப் டு 1 டெசிமல் பிளேஸ் ரவுண்ட் பண்ணணுமா. ஓகே. ஆனால் அப்போ நம்ம 5 ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும்னா, அண்ட் பெரிய பிரச்சனைனா 5க்கு அடுத்து யாருமே இல்லை, 5க்கு பின்னாடி யாருமே இல்லை. அப்படின்னா 5க்கு முன்னாடி யார் இருக்கான்னு பாருங்கள். 6 இருக்குது. we know 6 is a even number. ஒருவேளை 5க்கு முன்னாடி ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா you just have to simply drop 5. all you have to do is simply drop 5. that's it. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, அவ்வளோதான். 5 ட்ராப் பண்ணால் முடிஞ்சிருச்சு. அப்படியே ட்ராப் பண்ணிடுங்க, வேலையே முடிஞ்சு. ஓகே. ஸோ யூ வில் கெட் யுவர் ஆன்சர் டு பி 14.6. அவ்வளோதான். அதுவே 6.75 இருக்குது. வி ஹாவ் டு ரவுண்ட் ஆஃப் அப் டு 1 டெசிமல் பிளேஸ். 7 வரைக்கும் தான் இருக்கணுமா. இந்த 5 தூக்கணுமா. ஆனால் 5 தூக்குறோம், அதுக்கு பின்னாடி யாரும் இல்லைனா முன்னாடி இருக்கவங்கள பாருங்கள். 7 ஆடா ஈவனா. ஆனால் 7 இஸ் an odd number. 7 ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா drop 5 and add 1. drop 5 and add 1. ஓகே. ஸோ 6.7 இருக்கா, 5 விட்டுருங்க, 5 ட்ராப் பண்ணிவிட்டு 7ஓட 1 ஆட் பண்ணிக்கோங்க. your answer will be 6.8. your answer will be 6.8. I hope this is clear. புரிஞ்சுதா? சூப்பர். that's it with your rounding off ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். now let us then quickly start the next concept which is called significant digits or significant figures. ரொம்ப important. see, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் படிப்பாங்க, பட் ஏன் என்ன எதுக்குன்னே புரியாமல் படிப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளோட வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துருவோம். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் tells us how precisely a value is measured or known. ஓகே. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னால நமக்கு என்ன தெரிய வருமா, எவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது ஒரு வேல்யூ, எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது ஒரு வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் மூலியமாக தான் தெரிய வருமா. ஆனால் எங்களுக்கு பெருசாக ஒன்றும் ரிலேட் ஆக மாட்டேங்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ரிலேட் ஆகும். ஓகே. ஒரு ஷாப் வெண்டர் இருக்கார். லெட்ஸே மார்க்கெட்டில் இவர் வந்து ஆப்பிள்ஸ் வித்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஆப்பிள்ஸ் வித்துட்டு இருக்க இந்த வெண்டர் கிட்ட 2 ஸ்கேல் இருக்குது. ஸ்கேல் 1 வந்து பார்த்தீங்கன்னா இட் ஒன்லி ஷோஸ் இன்டிகிரல் வேல்யூ. ஓகே. 1 kg 2 kg 10 kg 20 kg அப்படி மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும். பட் ஸ்கேல் பியால் பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் டெசிமல் வேல்யூ அப் டு 3 digits. ஃபார் எக்ஸாம்பிள் 1.250 kg இதால் மெஷர் பண்ண முடியுமா. இந்த ஸ்கேல்னால 1.500 kg மெஷர் பண்ண முடியுமா, 0.750 kg மெஷர் பண்ண முடியுமா. அப்போ நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஸ்கேலில் போட சொல்லி உங்களோட ஆப்பிள்ஸை வாங்குவீங்க. ஆனால் ஆப்வியஸ்லி நான் ஸ்கேல் பியை தானே சூஸ் பண்ணுவேன், ஸ்கேல் ஏவை சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆனால் இதில் வந்து என்னால் 1/2 kg வாங்கவே முடியாது, 0.5 kg போட சொன்னாலுமே ஒருவேளை நான் இந்த ஸ்கேலில் 0.5 kg தான் எடுத்து வைக்கிறேன், அது வந்து எனக்கு 1 kgன்னு காட்டும்னா அப்போ நான் தேவையில்லாமல் கேஷ் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1.75 kg தான் எடுத்து இதில் வைக்கிறேன், பட் இதால் 1.75 காட்ட முடியாது. ஸோ இது என்ன பண்ணோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி பக்கத்தில் 2ங்கிற வேல்யூவை காட்டிடும். அப்போ நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வருது இல்லைனா, இது அக்யூரேட் ரீடிங் தரமாட்டேங்குது. இது அக்யூரேட் ரீடிங் தரமாட்டேங்குது. ஸோ ஐ ஒன்ட் சூஸ் திஸ்னு சொல்லுவீங்கல்ல. ஆமாண்ணா. நெக்ஸ்ட் இதை ஏன் சூஸ் பண்ணுவீங்க, ஆனால் இதில் நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1/4 கிலோ வேணும், 250 கிராம்ஸ் வேணும்னாலும் நான் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு 1.25 கிலோ வேணும், 1250 கிராம்ஸ் வேணும்னாலும் நான் வாங்கிக்கலாம்ண்ணா. அப்போ நான் ஸ்கேல் பியை தான் சூஸ் பண்ணுவேன். which means this scale B is more precise and the scale A is less precise. This scale A is less precise. என்னன்னா சொல்றீங்க? எஸ். அண்ட் இதுக்கும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க வெறும் 1 தான் இருக்குது. பட் இந்த இடத்துல பாருங்க 1.2
250. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர இந்த டிஜிட்ஸ்னால இந்த வேல்யூவோட அக்யூரேட் அதிகமாச்சா இல்லையா, அக்யூரேசி அதிகமாச்சா இல்லையா? ஆமாண்ணா, வெறுமனா 1ன்னு போடுறதுக்கும் 1.250ன்னு போடுறதுக்கும் வேல்யூ சேஞ்ச் ஆகுதா இல்லையா, அக்யூரேசி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? அவ்வளோதான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல அந்த பின்னாடி ரூல்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டே சொல்கிறேன், இந்த மிஷினில் ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், வெறும் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. பட் இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெசிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நவ் ஆனால் நீங்கள் எப்படி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, எதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஓகே, எதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸாக கன்சிடர் பண்ணுவோம், எதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. பார்ப்போம் அந்த ரூல்ஸ் ஒன்றொன்னா. ஸோ வி கால் them தி கோல்டன் ரூல்ஸ். there are 6 such rules. ஓகே, மோஸ்ட்லி 5 தான், பட் 6ங்கிறது ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகே, we will look into it. சரி, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, all the non-zero digits are significant. For example, I can say your இப்போ 1 2 3 4 அப்படின்னு எழுதிருக்கீங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் இருக்குது? ஆனால் 4 சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் இருக்குது. ஓகே, 4 சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ். ஒரு 4 எஸ்எஃப்னு எழுதுறேன். எஸ்எஃப்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். சரியா? ஓகேண்ணா, ஒருவேளை 7 0 ஆர் 0 வேணும். யூ கேன் சே 7 1 2 4. இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் 5 8 7 1 2 4. ஆனால் இதில் எல்லாமே நான் ஜீரோவாக இருந்தால் அதை சிக்னிஃபிகன்ட்னு கணக்கில் எடுத்துக்குவோம். ஸோ 1 2 3 4 5 6 மொத்தமாக 6 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஓகே, சரிண்ணா. நவ் செகண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2005. ஓகே, இட்ஸ் மை பர்த் இயர். ஸோ 2005ல் இந்த ஜீரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் ஜீரோ நம்பர்ஸ் 2க்கும் 5க்கும் நடுவில் வருது. ஓகே, அப்படி 2க்கும் 5க்கும் நடுவில் வரதுனால இந்த ஜீரோஸையுமே நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸாக கன்சிடர் பண்ணிக்குவோமா? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இந்த இடத்துல டோட்டலாக 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஓகே, இஃப் யூ ஹாவ் 7 0 2 7. இப்போ இந்த இடத்துல ஆனால் ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை நான் ஜீரோ டிஜிட் இருக்குது? 1 2 3 நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிக்னிஃபிகன்ட். அண்ட் ஜீரோ பாருங்கள், ஜீரோ ரெண்டு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவில் வருதா? ஆமாண்ணா, 7 and 2க்கு நடுவில் வருது. அப்போ ஜீரோவும் சிக்னிஃபிகன்ட். டோட்டலாக இந்த நம்பரில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் இருக்குது? ஆனால் 4 சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் இருக்குது. 4 significant digits இருக்கு. ஓகே, ஸோ ரூல் 1 ரூல் 2 புரிஞ்சிருக்கும். now let us then quickly jump on to your rule 3. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க, பட் trust me, it's easy. rule 3, if the number is less than 1, any zeros that appears before the first non-zero digit is not significant. Okay, this is very important. see, less than 0 னா அந்த நம்பர் எப்படி எழுதுவோம்? அண்ணா இப்படி எழுதுவோம்னா, for example for example 0.05 0.00072025. okay, and 0.02005. okay. now இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னு கேட்டிங்கன்னா, யூ ஜஸ்ட் ஹேவ் டு வெரிஃபை வெதர் திஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 1 ஆர் லெஸ் தென் 1. 0 பாயிண்ட்னு வந்தாலே இது லெஸ் தென் 1 தான். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க ரூலில்? எனி ஜீரோ தட் அப்பியர் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட். இங்கே ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் எது? ஆனால் 5. அப்போ 5க்கு முன்னாடி எத்தனை ஜீரோ வந்தாலும் அது எல்லாமே நாட் சிக்னிஃபிகன்ட் தான். அப்போ இந்த இடத்துல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? ஆனால் ஒன்லி ஒன் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். சரியா? ஓகே, அண்ட் தென் இந்த இடத்துல ஆனால் நல்லா பாருங்களேன், ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட் எங்கே வருது? ஆனால் இங்கே தான் வருது. அப்போ இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே நான் சிக்னிஃபிகன்ட். சரியா? ஓகே, ஆனால் அப்போ இது சிக்னிஃபிகண்ட்டா? எஸ், 7 இஸ் அ நான் ஜீரோ நம்பர், இட் இஸ் சிக்னிஃபிகன்ட். 2 இஸ் அ நான் ஜீரோ நம்பர், இட் இஸ் சிக்னிஃபிகன்ட். ஆனால் இந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட்டா நான் சிக்னிஃபிகண்ட்டான்னு கேட்டிங்கன்னா, சி திஸ் ஜீரோ கம்ஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ நம்பர்ஸ். இங்கிட்டும் 2 இங்கிட்டும் 2 விச் இஸ் நான் ஜீரோ. ரெண்டு நான் ஜீரோ நம்பருக்கு நடுவில் வரதுனால this 0 is also significant and 2 is always significant and 5 is also
சிக்னிஃபிகண்ட். ஸோ இந்த இடத்துல டோட்டலாக எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? ஆனால் 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 0 பாயிண்ட்னு வந்துச்சுனாலே நான் ஜீரோ டிஜிட் எங்கன்னு கண்டுபிடிங்க. ஆனால் நான் ஜீரோ டிஜிட் இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்த எல்லாமே not significant. சரி, நான் 2 significant-ஆ? Yes, it's a non-zero, it's a significant figure. And then இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் நான் ஜீரோ டிஜிட்ஸுக்கு நடுவில் வருது இல்லையா? ஆமாம், நான் இந்த ரெண்டு ஜீரோவும் இங்கிட்ட ஒரு நான் ஜீரோ, இங்கிட்ட ஒரு நான் ஜீரோ, ரெண்டு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவில் வரதுனால இதுவும் சிக்னிஃபிகண்ட், இதுவும் சிக்னிஃபிகண்ட், அண்ட் ஃபைனலி 5யும் சிக்னிஃபிகண்ட். ஸோ டோட்டலாக இந்த நம்பரில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. 4 significant figures இருக்கு. சரியா? ஓகேனா? நெக்ஸ்ட், the terminal or trailing zeros in a number without a decimal point are not significant. For example, you have a number like this, 72800 1207 1 2 3 4 zeros, and then 2005 600. ஓகே, ஓகேண்ணா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெர்மினல் ஆர் ட்ரெயிலிங் ஜீரோஸ்னால் எண்டில் வரக்கூடிய ஜீரோஸ். ஓகே, எண்டில் வரக்கூடிய ஜீரோஸ் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட், அதாவது டெசிமல் பாயிண்ட் முன்னாடி இல்லாமல் பின்னாடி நீங்கள் எத்தனை ஜீரோ போட்டாலும் அது எல்லாமே இன்சிக்னிஃபிகண்ட் தானாண்டா. ஆனால் என்னென்னா சொல்கிறீங்க? சி, இப்படி புரிஞ்சுக்கோங்க. 7 சிக்னிஃபிகண்ட்டா? ஆமாம், நான் நான் ஜீரோ நம்பர் சிக்னிஃபிகண்ட். 2 எஸ்னா, 8 எஸ். நவ் இந்த ஜீரோஸ் எல்லாமே நான் சிக்னிஃபிகண்ட்டா? இந்த ஜீரோஸ் எல்லாமே நான் சிக்னிஃபிகண்ட்டா? ஏன்? பிகாஸ் இந்த நமக்கு தெரியும் எப்போ ஜீரோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும், ஒன்லி வென் இட் கம்ஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ நம்பர்ஸ். இந்த இடத்துல ஒரு சைடு நான் ஜீரோ நம்பர் இருக்குது, இன்னொரு சைடு நான் ஜீரோ நம்பரே இல்லை. அப்படிங்கிறப்ப இது எதுவுமே சிக்னிஃபிகண்ட்டே கிடையாதான். டோட்டலாக எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? ஆனால் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. 3 significant figures. Okay, next இங்கே வாங்க. ஆனால் 1 significant-ஆ? Yes. 2 is also significant, 7 is also significant, and ரெண்டு நான் ஜீரோ நம்பருக்கு நடுவில் வரதுனால இந்த ஜீரோ significant. பட் இதெல்லாம் பாருங்கள் எண்டிங் ஜீரோஸ். எண்டிங் ஜீரோஸ் எதுவுமே significant கிடையாது. ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஒருவேளை முன்னாடி இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்த ரூலில் சொல்கிறேன். டெசிமல் பாயிண்ட் இல்லை, ஹோல் நம்பர். அப்போ பின்னாடி எத்தனை ஜீரோ இருந்தாலும் அது எல்லாமே நாட் சிக்னிஃபிகண்டா. ஸோ இந்த இடத்துல டோட்டலாக எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? ஆனால் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கேயும் பாருங்கள், 2 சிக்னிஃபிகண்ட். இந்த ஜீரோ வந்து 2க்கும் 5க்கும் நடுவில் வருது. ஸோ இது ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட் தான். 5யும் சிக்னிஃபிகண்ட், 6ம் சிக்னிஃபிகண்ட். பட் நம்மளோட இந்த எண்டிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை டிஜிட் இருக்குது? ஆனால் 3 + 2 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். 5 significant figures. I hope rule 4 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now let's move on to your rule 5. The terminal or trailing zeros in a number with the decimal point are significant. அதாவது இப்போ நம்ம சொன்னோம்ல 7 to இதே நம்பர் எடுத்துக்கோங்க, 7 to 800. Take this in itself. இப்படி இருக்குது, 7 to 800 இருக்குது. வேறு என்ன நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம்? இது கொடுத்துருந்தோமா? ஆமாண்ணா. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸே எடுத்துக்கோங்க. ஒருவேளை டெசிமல் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே we have 7.2800 and then for example you have 1.20 and then 1 point வேணா இருக்கட்டும், 12 பாயிண்ட்னு வச்சுக்கோம். ஆர் சிம்பிள் 1.2 and then இந்த இடத்துல 0.2. Now let us try to find how many significant figures are there. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், அதாவது மொத்தம் ஃபஸ்ட்டு 7ங்கிறது ஒரு நான் ஜீரோ, இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட். 2ங்கிறது நான் ஜீரோ சிக்னிஃபிகண்ட், 8ங்கிறது நான் ஜீரோ சிக்னிஃபிகண்ட். இந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா, சின்ஸ் ஜீரோஸ் ஆர் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் தே ஆர் சிக்னிஃபிகண்ட். சிம்பிளி ஞாபகம் வச்சுக்கோங்க, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ வருது, ட்ரெயிலிங் ஜீரோஸ், எண்டிங் ஜீரோ சொல்கிறேன், ஸ்டார்டிங் ஜீரோஸ் நான் சொல்லலை, எண்டிங் ஜீரோ சொல்கிறேன். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி கடைசியாக ஜீரோஸ் எத்தனை போட்டாலுமே அது எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். ஸோ இதுவும் சிக்னிஃபிகண்ட், இதுவும் சிக்னிஃபிகண்ட், இதுவும் சிக்னிஃபிகண்ட். ஸோ டோட்டலாக 6 significant figures. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே 1 is significant, 2 is significant, அந்த ஜீரோ வந்து 2க்கும் 7க்கும் நடுவில் வருது. ஸோ இதுவும் சிக்னிஃபிகண்ட்.
7 significant and டெசிமலுக்கு அப்புறம் வர ஜீரோஸ் எல்லாமே எண்டிங் ஜீரோஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். ஸோ 4 5 6 7 8. ஸோ 8 significant figures. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. இந்த இடத்துல இந்த நம்பர் இஸ் லெஸ் தேன் 1. ஸோ லெஸ் தேன் 1 வந்துச்சுன்னா நான் ஜீரோ நம்பர், ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பருக்கு முன்னாடி எது வந்தாலும் அது இன்சிக்னிஃபிகண்ட். ஓகே, ஸோ திஸ் ஜீரோ இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். சரியா? வேறஸ் 2 சிக்னிஃபிகண்ட் அண்ட் இந்த 2 ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட். ஏன்னா 2 5 அப்படிங்கிற 2 நான் ஜீரோ நம்பருக்கு நடுவில் வருது. ஸோ இதுவும் சிக்னிஃபிகண்ட், இதுவும் சிக்னிஃபிகண்ட். இந்த 5ம் சிக்னிஃபிகண்ட், 6ம் சிக்னிஃபிகண்ட் அண்ட் இந்த 2 எண்டிங் ஜீரோ சிக்னிஃபிகண்டான்னு கேட்டிங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் வர எண்டிங் ஜீரோ எல்லாமே சிக்னிஃபிகண்ட். Okay, so 4 7. So the total number of significant figures is 7. Now next, your final rule, the scientific rotations 10 power x does not count as significant. See, இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். You have some number 2.02 into 10 to the power let's say 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். This is simply equals to 202 then 3 0 1 2 3. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இதில் மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? ஆனால் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2ங்கிறது ஒரு நான் ஜீரோ நம்பர், திஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட். இந்த 2ம் சிக்னிஃபிகண்ட், 2 நான் ஜீரோ நம்பருக்கு வரது நடுவில் வரதுனால இந்த 0 சிக்னிஃபிகண்ட். பட் இது 3 சிக்னிஃபிகண்ட்டே இல்லைனா. ஸோ ஒன்லி 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஒன்லி 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளி நீங்கள் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிலாம் எழுதாமல் இந்த 10ஓட பவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே ஒமிட் பண்ணிடுங்கிறாங்க. ஜஸ்ட் ஒமிட் திஸ், தே ஆர் நான் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு டேரெக்டாக சொல்லிடுறாங்க. 10 பவர் சம்திங் இருந்தாலே தே ஆர் நான் சிக்னிஃபிகண்ட். நான் சிக்னிஃபிகண்ட். சரியா? ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், டோட்டலாக எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? ஆனால் திஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட் அண்ட் 2 நான் ஜீரோ நம்பருக்கு நடுவில் வரதுனால இந்த ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட். ஸோ இங்கேயும் நமக்கு என்ன வருது ஆன்சர்? 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ இதை தான் அவங்க ரூலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நான் இப்போது நம்மளோட ஷாப்கீப்பர் எக்ஸாம்பிளுக்கு திரும்பி போவோம். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஷாப்கீப்பரோட ஸ்கேல் ஏ இருக்குல்ல, அதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் ஒன்லி 1 significant figure, பட் இந்த வேல்யூவில் பாருங்களேன், 1 இது significant, 2 is also significant, 5 is significant and டெசிமலுக்கு அப்புறம் வர 0 எண்டிங் ஜீரோஸ் எல்லாமே significant தான். இந்த இடத்துல 4 significant figures. இந்த இடத்துல 4 significant figures இல்லையா? ஆமாண்ணா, 4 significant figures. See, significant figures increase ஆக அந்த வேல்யூ, அந்த எஸ் த வேல்யூவோட ப்ரெசிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? இப்போ நான் அப்போ சொன்னப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல ஏன் ஸ்கேல் பியை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம்? ஏன்னா இந்த ஸ்கேல் பி கிட்ட நிறையா எப்படி சொல்கிறது, சிம்பிளி நிறைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்கேல் பி மோர் அக்யூரேட் ரீடிங் தருது. ஓகேடா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். Super la. Now let us then start some properties based on this addition and subtraction rule. Ana idu enna rule? Simply this is very important, please remember this. When adding or subtracting, the final answer should have the same number of decimal places as the number with least decimal place. Ana enna na adu? See, ipa oru 3 நம்பரை ஆட் பண்றீங்க. 4 3 6.32 2 2 7.2 0.301 இதெல்லாம் ஆட் பண்ணால் 663.821 இருக்குது. ஓகே, நவ் இப்படி நீங்கள் ஜேடபிள்யூ நீட்லேயே ஆன்சரை ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. யுவர் ஃபைனல் ஆன்சர் should have number of decimal places equals to the least decimal place. ஆனால் என்ன சொல்கிறீங்க? எஸ், அதாவது இந்த ஃபைனல் ஆன்சர் இருக்குல்ல, அதுக்கு எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கணுமா? இப்போ நம்ம ஆட் பண்ணோம்ல 3 நம்பர். ஆமாண்ணா, இதில் இருக்கிறதுலே லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் யார்கிட்ட இருக்குது? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 1 டெசிமல் பிளேஸ் தானே இருக்குது, அண்ட் இங்கே 3 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. ஓகே, அப்போ லீஸ்ட் யார்? ஆனால் இந்த 1 டெசிமல் பிளேஸ் தான் லீஸ்ட்டு. ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சருக்கும் எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கணுமா? நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ஷுட் பி ஈக்குவல்ஸ் டு
the least decimal place. Least decimal place. Okay. Okay na. அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும்? சிம்பிளி ஃபைனல் ஆன்சர் should be இந்த 663.821 இருக்கா? இதுக்கு எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கணும்? அண்ணா இருக்கிறதுலே லோவஸ்ட் டெசிமல் பிளேஸ் என்ன? ஒன்னே ஒன்று. அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சருக்கும் அந்த ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்கணுமா? ஸோ யூ ஹாவ் டு ரவுண்ட் இட் ஆஃப் வித் திஸ். வெறும் 8 மட்டும் தான் இருக்கணும். ஓகே. அப்போ பக்கத்தில் இருக்க 2 தான் ட்ராப் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம். 2 less than 5 அப்படிங்கிறதுனால சிம்பிளி ட்ராப் பண்ணிடுறோம். ஓகே. சிம்பிளி ட்ராப். Simply we are dropping it as 2 is less than 5. Okay, so your final answer will be 663.8. Okay va? Hope this is clear. Okay da. Ana இன்னொரு example கொடுங்க. Okay, example தராருங்களா? For example, you are adding 3 numbers. Okay, let's say 2.5 plus 5.25 plus 7.250. ஓகே, இது மூணையும் ஆட் பண்ணுறீங்க. ஓகேவா? நவ் இப்போ நமக்கு ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும்ல. ஆமாண்ணா, என்ன ஆன்சர் வரும்? ஆட் பண்ணி பார்த்துருங்க. 7.250 and then 5.25. இந்த இடத்துல எதுவும் இல்லைனா நம்ம வந்து என்ன போடுவோம்? 0ன்னு போடுவோம் இல்லையா? ஆமாண்ணா. எஸ் ரைட். அண்ட் தென் அதே மாதிரி இந்த இடத்துல 2.5 எதுவும் இல்லைனா 0 போட்டுக்குவோம். Now when you add this, you get 0, 5, 5, 0, மிச்சம் இங்கே balance 1. You will get 2 plus 2, 4 plus 1, 5, 5 plus 5 is 0. மிச்சம் இங்கே balance 1. You have this 7 and then this is 10, 15. You have this 15. Okay. But இந்த இடத்துல இப்போ நம்ம இதோட ஆன்சர் எப்படி எழுதுவோம்? ஆக்சுவலி 15 வருதா? இன்னும் ஏதாவது சிம்பிளாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 7.2 வச்சுக்குவோம். ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன வரும்? அண்ணா சிம்பிளி 2.5 5.25 and then we have 2.5 எதுவும் இல்லைனா 0 போட்டுக்கணும் and 7.2 எதுவும் இல்லைனா 0 போட்டுக்கணும். நான் இப்போ ஆட் பண்ண என்ன வரும்? அண்ணா 5 வரும், then 9 வரும், then 7 2s are 9, 9 plus 5 is 14. ஸோ 14.95 வருது இது ஆட் பண்ணால் இல்லையா? ஆமாண்ணா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 14.95 வருது. நவ் this is not your final answer. நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, it should have the same number of decimal places as that of the least decimal place. இங்க இருக்கிறதுலயே least decimal place என்னது? அண்ணா 1 decimal place தான். out of all these 3, least decimal place equals to 1. அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சருக்கும் எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கணுமா? ஆனால் நம்மளோட ஃபைனல் ஆன்சருக்கும் ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்கணும். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் 14.95 ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரே ஒரு டெசிமல் பிளேஸில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். 5 ரிமூவ் பண்ணலாமான்னு பார்ப்பேன். ஆமாண்ணா, எனக்கு 9 வரைக்கும் தான் வேணும். ஸோ 5 ரிமூவ் பண்ண போகிறேன். பட் 5க்கு அப்புறம் எதுவுமே இல்லை. அப்போ 5க்கு முன்னாடி யார் இருக்கா? 9 இருக்கா. 9 is an odd number. ஸோ you can simply round it off up to என்ன பண்ணலாம்? 5 ட்ராப் பண்ணிட்டு 9ஓட 1 ஆட் பண்ணலாம். 9ஓட 1 ஆட் பண்ணால் 10. ஸோ 0, 1 நீங்கள் கேரி ஓவர் ஆகி சிம்பிளி 15 is your final answer. Okay, 15.0. So your answer is, your final answer is should be 15.0. இந்த 0.0ங்கிறது important. Okay, it's not equals to 15. This is not equals to 15. சரியா? 15 வேற, 15.0 வேற. புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு? அதாவது 3 நம்பரை ஆட் பண்ணியிருக்கோண்டா நமக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஓகே, நவ் த ரூல் சேஸ் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும்ல, ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு வேல்யூ வரும்ல, that value should have same number of decimal places as that of the least. இந்த 3 இதில் இருக்கிறதுலே யாருக்கிட்ட லீஸ்ட் டெசிமல் பிளேசஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா? ஓகே, ஸோ லீஸ்ட் வந்து ஒரு டெசிமல் பிளேஸ். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த 14.95 round off to 1 decimal place. ஸோ 1 decimal placeக்கு நம்ம round off பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது?
15.0 கிடைக்குது. ஓகே, 15 இல்லை 15.0. சரியா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏன்னா இதை போய் இவ்வளோ நேரம் சொல்கிறீங்கன்னு. ஆக்சுவலி ஒரு கொஷின் வந்திருக்கு. இஃப் யூ நோ திஸ் யூ மைட் ஹவ் ஸ்கோர்ட் +4 மார்க்ஸ். சரியா? ஓகே, வரேன் அடுத்த கொஷின் உடனே காட்டுறேன் அந்த கொஷினை. சரி, நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் ரூல். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். When multiplying and dividing, the final answer should have the same number of significant figures. Same number of significant figures. Addition subtraction la we talked about decimal places, but inge multiplication division la the final answer should have the same number of significant figures as the number that has the least significant figures. இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வருது. ஓகே, அந்த ஆன்சரில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கணுமா? ஆனால் இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணோம்ல, அதில் யாருக்கிட்ட லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கோ அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணுமா? அதாவது சி 2.73 எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்? ஆனால் 3 எல்லாமே நான் ஜீரோ 3. இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்? ஆனால் இதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஓகே, only 3 is significant. So significant figures is only 1. Here 3 significant figure, here only 1 significant figure, and then இங்கே ஃபைனல் ஆன்சரில் இப்போ எத்தனை significant figure இருக்குது? ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 significant figures இருக்குது, பட் இப்படி இருக்கக்கூடாது. ஓகே, this final answer should have எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்? ஆனால் இருக்கிறதுலே லீஸ்ட் என்ன? 3 1? ஆனால் 1 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் லீஸ்ட். அப்போ திஸ் ஃபைனல் ஆன்சர் ஷுட் ஹாவ் ஒன்லி 1 significant figure. The final answer should have only 1 significant figures. Okay, ஓகேண்ணா, அப்போ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுவோமா? ஸோ 1 significant figures என்னது? ஆனால் நம்ம இந்த 8ஓட ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் இல்லையா? ஏன்னா this is insignificant, this is also insignificant. ஸோ ஃபஸ்ட்டு significant figure இதுதான் இல்லையா? அப்போ இதோட ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? ஆனால் 1 தான் இருக்குது. சி 0.0819. we just need only 1 significant figure. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. we have to round off to 1 significant figures. ஓகே, இப்போ நான் இதோட let's say செகண்ட் டெசிமல் பிளேஸ் வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். இந்த 9 ட்ராப் பண்ணுறேன்னா மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கும்? ஆனால் 1 2 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்துடும். ஓகே, எனக்கு தேவையே ஒன்று தான். அப்போ எனக்கு வெறும் 8 வரைக்கும் இருந்தாலே போதும். ஓகேவா? இந்த நம்பரை ட்ராப் பண்ணுன்னு பார்க்குறேன். ஸோ we know 1 is less than 5. 1 is less than 5. ஸோ சிம்பிளி ட்ராப் பண்ணிடுங்க. your answer is simply 0.08 தான். ஏன் இந்த 1 விட்டுட்டோம்? பிகாஸ் 1 less than 5ங்கிறதுனால சிம்பிளி ட்ராப் பண்ணிட்டோம். இதுவே greater than 5 இருந்துச்சுன்னா இந்த 8ஓட 1 ஆட் பண்ணி 0.9 ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். சாரி 0.09 ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ your final answer is simply 0.08. ஓகே, ஆனால் இதெல்லாமா நான் எக்ஸாமில் கேட்பாங்கன்னு சொன்னீங்கன்னா I have a question for you guys. This was asked in your JEE 2025. Okay, for an experimental expression y is equals to 32.3 into 1125 divided by 27.4. okay, now they are asking, after performing this calculation, report the value of y with correct significant figures. Okay, where all the digits are significant, then to report the value of y we should write significant figures எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? டேரெக்டாக கொடுக்காட்டியும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும். 2-3 நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அண்ட் டெசிமல்ஸில் வேரி ஆகுது, ரவுண்ட் ஆஃபில் வேரி ஆகுது. அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஓகேடா. இப்போ என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். கொஷினில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இப்போ தான் உங்களுக்கு ரூல்ஸும் சொன்னேன். இந்நேரம் நீங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சரே சொல்லணும். சரியா? ஆனால் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்னடா எனக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. யூ நீட் நாட் கேல்குலேட் திஸ் ஃபர்ஸ்ட் திங். ஆனால் இவ்வளோ டஃப்பாக இருக்க கேல்குலேஷன் நாங்கள் உட்காந்து எக்ஸாம் ஹாலில் போடணுமான்னு கேட்டால் போடவே வேணாம். சிம்பிளி யோசிங்க, நல்லா யோசிங்க. இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர் வரும்ல. ஃபைனல் ஆன்சர் வரும்ல. ஆமாண்ணா, அதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கணும்? அண்ணா, the significant figures should be least among the numbers.
இந்த 3 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இதில் எந்த நம்பருக்கு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கோ that should be the significant figure of your final answer. இல்லையா? ஆமாண்ணா, least amount of significant figures or simply least among the numbers. ஸோ இப்போ இன்வால்வ் ஆயிருக்கல நம்பர் இந்த கேல்குலேஷனில், அது எல்லாத்தோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகரையும் கேல்குலேட் பண்ணுங்களேன். 32.3 இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? ஆனால் சிம்பிளி 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. 1125ல் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. 27.4ல் எல்லாமே நான் ஜீரோ. ஸோ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலி ஐ கேன் சே யோர் ஃபைனல் ஆன்சர் should be consisting of 3 significant figures. Let's check your options. First option la ethana significant figures irukku? Ana 4 plus 1 5 significant figures irukuna. 5 significant figures. Sari, second option la 1 2 3 4 5 6 significant figures irukuna. Okay, so option C ku vaanga. 1 2 3 4 5 6 7. There are 7 significant figures in this particular option. Let's check your option 4. 1 2 3. ஆனால் எண்டிங் ஜீரோவை சிக்னிஃபிகண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இதில் வந்துட்டு 3 significant figures இருக்கு. ஸோ this option is your correct option, option D. You need not calculate anything. Just பார்த்தோன்னே significant figures வச்சு you can answer this question and score +4 marks. Okay, I hope this is clear. Super da. Now let us then quickly jump into the எரர்ஸ் கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது? ஆனால் இது வரைக்கும் நம்ம ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணுறது அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். நவ் லெட்ஸ் குவிக்லி ஸ்டார்ட் வித் யுவர் எரர் கான்செப்ட். ஓகேவா? ஓகேடா. சி எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். ரொம்பவே சிம்பிளாக ஆரம்பிக்கிறேன். லெட்ஸ் சே உங்கள்கிட்ட ஒரு கார்போர்டு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி சம் கார்போர்டு இருக்குது. ஓகேவா? இதோட லென்த் வந்து 6 மீட்டர், இதோட பிரெத் வந்துட்டு 2 மீட்டர்ஸ். நான் இதை மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு ஸ்கேல் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு 1 மீட்டர் ஸ்கேல் கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு 6 மீட்டருக்கு ஒவ்வொரு வாட்டி வச்சு எனக்கு ஃபைனலாக மெஷர் பண்ணிட்டு வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆனால் நான் லென்த்தை மெஷர் பண்ணிட்டேன், எனக்கு லென்த்து வந்து 6.01 மீட்டர் வந்திருக்கு நான் மெஷர் பண்ணப்போ. உங்கள் மேலே ஒன்றும் தப்பு இல்லையே, பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆர் prone to do errors, right? எல்லாருமே எரர் பண்ண தான் செய்வோம். அது மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணுறப்ப ஏதோ சின்னதாக எரர் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட லென்த் எவ்வளோ வந்திருக்கு? 6.01 மீட்டர்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி பிரெத்தையும் மெஷர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த மீட்டர் ஸ்கேலை வச்சு பிரெத்தை மெஷர் பண்ணி கொண்டு வந்தப்போ உங்களுக்கு 1.98 மீட்டர் தான் வந்திருக்கு. தப்பு இல்லை, சம் எரர் பண்ணிட்டீங்க. ஓகே, நவ் இப்போ சொல்கிறோம்ல எரர் பண்ணிட்டீங்கன்னு. எவ்வளோ எரர் பண்ணியிருக்கீங்க? ஆனால் ஆக்சுவல் லென்த்து 6 மீட்டரு, நான் எரரோட 6.01 மீட்டர்னு மெஷர் பண்ணியிருக்கேன். அப்போ நான் எவ்வளோ எரர் பண்ணியிருக்கேன்? 6 மீட்டர் மைனஸ் மெஷர்டு வேல்யூ 6.01 மீட்டர், நான் மைனஸ் 0.01 மீட்டர் எரர் பண்ணியிருக்கேனா? ஓகே, இப்போ நீங்கள் பண்ண எரர் வந்து நெகட்டிவ் எரர், அதாவது அதிகமாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆன்சரை. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு பிரெத்தை எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? ஆனால் ஆக்சுவல் லென்த்து 2 மீட்டரு, பட் நான் ரிப்போர்ட் பண்ணது 1.98 மீட்டர். ஸோ இந்த இடத்துல 0.02 மீட்டர் எரர் பண்ணியிருக்கேன் மெஷர் பண்ணும்போது. இப்படி தான் வந்து எரரை மெஷர் பண்ணுவோம். ஓகே, எரரை எப்படி மெஷர் பண்ணுறோம்? இட்ஸ் சிம்பிளி த ட்ரூ வேல்யூ, ஆக்சுவல் ட்ரூ வேல்யூ மைனஸ் த மெஷர்டு வேல்யூ. எவ்வளோ வேல்யூ மெஷர் பண்ணியிருக்கோமோ அதை போட்டோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது? எரர். சரியா? ஸோ எரருங்கிறது இவ்வளோதான். ஆனால் இவ்வளோதானா? பட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னமோ கேட்குறாங்களே. போவோம் இப்போ தான் பேஸ் போட்டிருக்கோம், ஒன்றொன்னா போவோம். இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், பட் எரரோட கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த வேல்யூவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? How do we represent the values with errors? ஒரு வேல்யூவில் நமக்கு எரர் இருக்குன்னு தெரியுது, அதை எப்படி எழுதுவோம்? சும்மா இப்படி 6.01 எழுதுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. We use a different representation. First let's learn it. Representations of values with errors. We will write the value to be equals to whatever the measured value, நம்ம மெஷர் பண்ண வேல்யூ plus or minus error in the measurement. ஏன்னா நமக்கு தெரியாது அது பாசிட்டிவ் எரரா நெகட்டிவ் எரரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டு எவ்வளோ எரர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத போட்டுருவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன், ஒருத்தவங்க சொல்கிறாங்க he measured the height of a tower to be 2 மீட்டர். ஹைட் ஆஃப் டவரை 2 மீட்டர்னு மெஷர் பண்ணானா with 0.1 மீட்டர் எரர். அப்போ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, height of tower is equals to height of tower is equals to simply 2 மீட்டர். அதான் மெஷர் பண்ண வேல்யூ 2, பட் எவ்வளோ எரரோட மெஷர் பண்ணியிருக்கான்? 0.1 மீட்டரோட எரரோட மெஷர் பண்ணியிருக்கான். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ்
0.1 மீட்டர். ஓகே, ஆனால் இப்படி எழுதுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளி the actual height can be 2 plus 0.1, that is 2.1 மீட்டரா கூட இருக்கலாம். actual height 2.1 மீட்டரா இருக்கலாம். or the actual height 2 minus 0.1 which is 1.9 மீட்டரா கூட இருக்கலாம். இதில் ரெண்டில் எதா வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம ஜென்ரலாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். 2 plus or minus 0.1 மீட்டர். ஓகே, ஸோ இப்படி தான் வேல்யூஸ் கன்சிஸ்டிங் எரர்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா, சூப்பரா. நவ் சில டைம்ஸ் வந்து கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் வேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு. ஓகே, சம்டைம்ஸ் கொஷின்ஸில் லீஸ் கவுண்ட்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்பயே டிஸ்க்ளைமர் போட்டுறேன், இந்த லீஸ் கவுண்ட்டும் வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேக்கில் வர லீஸ் கவுண்ட்டும் ஒன்று கிடையாது. இது வேற அது வேற, சரியா? இந்த லீஸ் கவுண்ட் வேற, வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேக்கில் வர லீஸ் கவுண்ட்டும் வேற. ஓகே, நவ் இந்த மாதிரி எரர் கொஷினில் வர லீஸ் கவுண்ட்டை பற்றி பேசுகிறேன். ஆனால் எப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, he measured the height of tower to be 2 meters. height of tower 2 மீட்டர்னு மெஷர் பண்ணானா with a scale of least count 0.1 மீட்டர் இப்படி கொடுத்துருப்பாங்க. with a scale of least count 0.1 மீட்டர் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, சிம்பிளி அவங்க எரர் அப்படிங்கிறத கொடுக்காம, எரருங்கிற வேர்டை யூஸ் பண்ணாமல் எரரை கொடுத்துருக்காங்க. சரியா? எரர் சிம்பிளி லீஸ்ட் கவுண்ட். ஓகே, எரர் சிம்பிளி லீஸ்ட் கவுண்ட். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எரர்னா என்ன, லீஸ்ட் கவுண்ட்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகேண்ணா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிளி நம்மளோட எரர் இஸ் plus or minus 0.1 மீட்டர். plus or minus 0.1 மீட்டர். ஓகேவா? I hope this is clear. Okay, super. Now let's try to express this. Now I can write height of tower equals to measured value எவ்வளோ, 2 மீட்டர், சாரி 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ எரரு. ஆனால் லீஸ் கவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க, பிரச்சனையே இல்லை. எரர்னாலும் லீஸ் கவுண்ட்னாலும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஒன்று தான். ஓகே, அன்டில் நல்லா வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேக்னு சொன்னாங்கன்னா தான் லீஸ் கவுண்ட்டுக்கு வேறு மீனிங். இல்லை உங்கள் கொஷினில் வெர்னியர் கேலிப்பர் வரல, ஸ்க்ரூ கேக்லாம் வரல அப்படின்னா லீஸ் கவுண்ட்னா எரர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 மீட்டர். சரியா? சரி, ஓகேண்ணா. I hope this is clear. ஓகே, நவ் கொஷின்ஸ் வந்து நிறைய டைப்பில் கேட்பாங்க எரர்ஸ்லேருந்து. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மாடல் ஆஃப் கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கடா. ஓகே, ஃபர்ஸ்ட் மாடல் ஆஃப் கொஷின் சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஒரு சில ரீடிங்ஸ் எடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே உங்களை வந்துட்டு நான் வந்து மெஷர் பண்ண சொல்கிறேன், வோல்டேஜ் மெஷர் பண்ண சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க, ஓகே வோல்டேஜ் வந்து 1.25 வோல்ட், 1.26 வோல்ட், 1.35 வோல்ட், இந்த மாதிரி 10 டைம் ரீடிங் எடுக்கிறீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஓகே, டிபிக்கலி இப்படி தான் இருக்கும் கொஷின். நவ் இது மாதிரி கொடுத்துட்டு கால்குலேட் அப்சல்யூட் எரர், கால்குலேட் ரிலேட்டிவ் எரர், கால்குலேட் பர்சன்டேஜ் எரர்னு கொடுத்துருவாங்க. ஓகே, ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, எஸ் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா தென் சிம்பிளி யூ ஹாவ் டு ரிமெம்பர் எரர்னா என்ன. ஆனால் எரருங்கிறது ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ இல்லையா? ஆமாண்ணா, எரர்னாலே ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. ஆமாண்ணா, இப்போது ட்ரூ வேல்யூக்கு நீங்கள் எங்கே போவீங்கன்னு நான் கேட்குறேன். ட்ரூ வேல்யூக்கு எங்கன்னா போவோமா? ஆனால் அதான் லாஸ்ட் கொஷின் பார்த்தோமே, தோ இந்த கார்போர்ட் கொஷின், இதில் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க லென்த்தோட ட்ரூ வேல்யூ 6 மீட்டர், பிரெத்தோட ட்ரூ வேல்யூ 2 மீட்டர் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ ஒரு சான்ஸு இந்த ட்ரூ வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரூ வேல்யூ மைட் பி கிவன் இன் கொஷின், ஆர் ஒரு வேளை கொஷினில் கொடுக்கல அப்படின்னா தென் யூ ஹாவ் டு அசியூம் த ட்ரூ வேல்யூ. ட்ரூ வேல்யூங்கிறது என்னது? டேக் தி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல் த ரீடிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க, வோல்டேஜ் கண்டுபிடிச்சிங்க, 10 வாட்டி ரீடிங் சொன்னீங்க. அப்போ உங்களோட ட்ரூ வேல்யூவாக நீங்கள் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, யுவர் ட்ரூ வேல்யூ இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு த ஆவரேஜ் ஆஃப் யுவர் ரீடிங்ஸ். நீங்கள் எடுத்த எல்லா ரீடிங்கோட ஆவரேஜை எடுத்துருங்க. தட் இஸ் R1 plus R2 plus R3 so on till Rn வரைக்கும் ஆட் பண்ணிட்டு you have to divide it with n. You have to divide it with n. ஓகேவா? ஓகேண்ணா, you have to divide this
by n. This is your true value சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும். ட்ரூ வேல்யூ கொஷினில் கொடுத்தா ஓகே. ஸோ ட்ரூ வேல்யூ ஒரு வேளை கொஷினில் கொடுக்கலன்னா நீங்கள் உங்களோட ரீடிங்ஸோட ஆவரேஜ் வேல்யூவை ட்ரூ வேல்யூவை அசியூம் பண்ணிக்கணும். அப்போ தான் எரரே கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அண்ட் அஸ் ஐ சாட் உங்களுக்கு கொஷினில் காமிச்ச மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் எரர் கால்குலேஷன் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்சல்யூட் எரர் பண்ண சொல்லி கேட்பாங்க, ரிலேட்டிவ் எரர் பண்ண சொல்லி கேட்பாங்க, பர்சன்டேஜ் எரர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகே. இப்போதைக்கு இதெல்லாம் மறந்துடுங்க. ஒரு சிம்பிளி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சல்யூட் எரருங்கிறத டெல்டா எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? அப்சல்யூட் எரருங்கிறத டெல்டா எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே. சரிண்ணா, இப்போ இதெல்லாம் எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது? ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ இது மாதிரி சம் கொஷின் இருக்குது, திரும்பி சொல்கிறேன். சம் கொஷின் இருக்குது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு சில வேல்யூ கொடுத்துட்டாங்க. உங்கள்கிட்ட அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டெப் 0 நான் சொன்ன மாதிரி நம்மளோட ட்ரூ வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஏன்னா எரர்னாலே என்ன? ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. ஸோ நீங்கள் ட்ரூ வேல்யூ தெரிஞ்சால் தான் எரரை பற்றியே பேச முடியும். ஸோ எந்த கொஷினாக இருந்தாலும் இந்த மாதிரி ரீடிங்ஸ் எல்லாம் கொடுத்து கேட்குற கொஷினில் யுவர் ஸ்டெப் 0 இஸ் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூ வேல்யூ. சி ட்ரூ வேல்யூ இஸ் சிம்பிளி ஆவரேஜ் ஆஃப் ஆல் யூர் ரீடிங்ஸ். இப்போ தானே சொல்லி தந்தேன். ஆமாண்ணா. ஸோ கண்டுபிடிச்சிங்களா? ஆர் ஆவரேஜ் கையில் வச்சுக்கோங்க. அதுதான் ஸ்டெப் 0. அதுக்கப்புறம் வி வில் மூவ் ஆன் டு யுவர் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டெப் 1 வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, ரீடிங் 1, ரீடிங் 2, ரீடிங் 3. அதில் இருந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஆவரேஜ் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே. அதாவது யுவர் ஆக்சுவல் ரீடிங், திஸ் இஸ் யுவர் ரீடிங். ஓகே. ஆக்சுவல் ரீடிங் மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஓகே. ஆனால் ஆர் நான் இப்படி பண்ணலாமா? ஆவரேஜ்லேருந்து R1 மைனஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அதனால தான் இங்கே 2 மாட் சைன் போட்டிருக்கேன். மாடுன்னு போட்டால் என்ன அர்த்தம்? உள்ளே என்ன வேணால் பண்ணிக்கோங்க, பட் வெளியே ஆன்சர் பாசிட்டிவாக வரணும். R1 மைனஸ் R ஆவரேஜ் பண்ணாலும் சரி, இல்லை R ஆவரேஜ் மைனஸ் R1 பண்ணாலும் சரி, எனக்கு ஆன்சர் என்ன வரணும் வெளியே? யோர் ஆன்சர் ஷுட் பி பாசிட்டிவ். சரியா? ஆன்சர் ஷுட் பி பாசிட்டிவ். ஓகே. ஓகேண்ணா. ஸோ இப்போ இங்கே கண்டுபிடிக்கிறோம்ல, நம்ம ஆக்சுவல் ரீடிங்கையும் ட்ரூ வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு வேல்யூ. திஸ் இஸ் நத்திங் பட் யுவர், இது உங்களுக்கே தெரியும், R1னா நம்மளோட ரீடிங் எடுத்த வேல்யூ, ரீடிங் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர் ஆவரேஜுங்கிறது ட்ரூ வேல்யூ. இப்போ கண்டுபிடிச்சா அந்த டெல்டா R1 வருது இல்லை, திஸ் டெல்டா R1 இஸ் நத்திங் பட், சி திஸ் டெல்டா R1 இஸ் சிம்பிளி நத்திங் பட் அப்சல்யூட் எரர். ஓகே. Absolute error in measuring R1. சரியா? R1 மெஷர் பண்ணுறப்ப ஏற்பட்ட அப்சல்யூட் எரரை நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறோம். ஓகே. R1 மைனஸ் R ஆவரேஜ். அதே மாதிரி அப்சல்யூட் எரர் இன் மெஷரிங் R2 என்னது? ஆனால் R2 மைனஸ் R ஆவரேஜ். அப்சல்யூட் எரர் இன் மெஷரிங் R3 என்னது? ஆனால் R3 மைனஸ் R ஆவரேஜ். அண்ட் so on. ஃபைனலி டெல்டா RN. டெல்டா RNனா absolute error in measuring nth reading is equals to that reading minus R average. இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இத்தனை வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீல்ல, உன்னோட எரர் என்னன்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? டெல்டா R1 சொல்லுவீங்களா? டெல்டா R2 சொல்லுவீங்களா? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே அப்சல்யூட் எரர் தான். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உன்னோட அப்சல்யூட் எரரை சொல்லுன்னு கேட்டால் இத்தனை வேல்யூ என்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க. இல்லைண்ணா, இது எல்லாத்துக்கும் ஆவரேஜாக ஒரு வேல்யூ எடுத்து சொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக அப்சல்யூட் எரராக நீங்கள் எதை ரிப்போர்ட் பண்ணணும்? ஆனால் அப்சல்யூட் எரராக மீன் வேல்யூவை ரிப்போர்ட் பண்ணணும். மீன் வேல்யூனா ஆவரேஜ் வேல்யூவை ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ டெல்டா R ஆவரேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டெல்டா R1 ப்ளஸ் டெல்டா R2 ப்ளஸ் டெல்டா R3 so on till delta Rn divided by n. Remember this should be positive. அதனால தான் மாடுலஸ் சைன் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகேண்ணா. I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, சூப்பர். ஸோ ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. நான் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறதுன்னா சிம்பிள். இதோட நீங்கள் ஃபைனல் ஆன்சரே எழுதிடலாம். என்னென்னா சொல்கிறீங்க? எஸ், சி யூ நோ த ஆவரேஜ் மெஷர்டு வேல்யூ. 10 ரீடிங் எடுத்தீங்க, அந்த 10 ரீடிங்கோட ஆவரேஜ் மெஷர்டு வேல்யூ இருக்குது, அதை இங்கே போட்டுருவீங்க. ஆர் ஆவரேஜ்னா என்ன? ஆவரேஜ் மெஷர்டு வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆவரேஜ் எரரும் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓ ஓகேண்ணா. ஃபைனலாக கண்டுபிடிச்சிங்களா மீன் அப்சல்யூட் எரர், அதை இங்கே போட்டுருவீங்க. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ரீடிங். ஓகே. இப்படி தான் வந்து நீங்கள் ஃபைனல் ரீடிங் எழுதணும். ஆனால் அந்த ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது டெல்டா ஆர் ஆவரேஜ் இங்கே கண்டுபிடிச்சோம்ல, மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை மெஷர்டு வேல்யூ. ஸோ டெல்டா ஆர் ஆவரேஜ் டிவைடட் பை ஆர் ஆவரேஜ் தான் ரிலேட்டிவ் எரர். பர்சன்டேஜ் எரர்னா சிம்பிளி ரிலேட்டிவ் எரரோட ஒரு 100 மல்டிப்ளை பண்ணிடுங்க.
பர்சன்டேஜ் எரர்னா வேறு எதுவும் இல்லை, ரிலேட்டிவ் எரரோட ஒரு 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் எரர் வந்துடும்டா. கிளியரா? புரிஞ்சுதா? அவ்வளோதான் நம்மளோட எரர் கொஷின். ஆனால் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கா? நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஒன் கொஷின் நான் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன். பிகாஸ் திஸ் இஸ் சிம்பிள் தான், ஸ்டெப் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சால்வ் ஆயிரும். ஸோ அதனால் கொஷின் சொல்யூஷனோட எடுத்துகிட்டு வந்துட்டேன். சி, இன் அ சீரீஸ் ஆஃப் சக்ஸசிவ் மெஷர்மெண்ட்ஸ் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட், த ரீடிங் ஆஃப் த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் வேர் ஃபவுண்ட். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, சம் வேல்யூஸ் ரீடிங் வந்திருக்கா. ஓகே, 5 ரீடிங் எடுத்திருக்காங்களாம். 2.63, 2.56, 2.42, 2.71, 2.80, 5 ரீடிங் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நான் சொன்னேன்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும், சில ரீடிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வெறும் அதை மட்டும் கொடுத்துட்டு calculate the mean value of period of oscillation, the absolute error, the mean absolute error, the relative error and the percentage error. ஓகே, எல்லா எரரையும் கேட்டாங்கடா. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு ட்ரூ வேல்யூவே என்னன்னு தெரியாது. ஸ்டெப் 0 என்ன சொல்லியிருக்கேன், ட்ரூ வேல்யூ கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க 5 வேல்யூஸும் எழுதிக்கோங்க. T1, T2, T3, T4, T5 எழுதிட்டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூ வேல்யூ. ட்ரூ வேல்யூனா என்ன? ஆனால் கொடுத்துருக்க எல்லா வேல்யூக்கும் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா அதான் ட்ரூ வேல்யூ. ஸோ T1 + T2 + T3 + T4 + T5/5. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது? ஆவரேஜ் வேல்யூ கிடைக்குது 2.624. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதுமே 2 நம்பரை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, டெசிமல் பிளேசஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபைனல் ஆன்சருக்கு எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கணும்? ஈக்குவல் டு த லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ். ஸோ இங்கே லீஸ்ட் டெசிமல் பிளேசஸ் எத்தனை? ஆனால் 2. ஸோ அதனால் என்னதான் நம்ம ஆன்சர் 2.624 இருந்தாலுமே டில் 2 பிளேஸுக்கு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 6 வரைக்கும் தான் வேணும். 4 நம்ம ட்ராப் பண்ணிடுறோம். ஏன் 4 ட்ராப் பண்ணுறோம்? பிகாஸ் லெஸ் தென் 5ங்கிறதுனால சிம்பிளி ட்ராப் பண்ணிடுறோம். யுவர் ஆவரேஜ் இஸ் 2.62. ஓகே, ரவுண்டட் ஆஃப் டு செகண்ட் டெசிமல் பிளேஸ். ஓகேண்ணா, இப்போ ட்ரூ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? அப்சல்யூட் எரர் இன் ஈச் மெஷர்மெண்ட். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்லையும் எவ்வளோ அப்சல்யூட் எரர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் அப்சல்யூட் எரர் இன் ஈச் மெஷர்மெண்ட் டெல்டா டி ஈக்குவல்ஸ் டு டி மெஷர்டு மைனஸ் டி ஆவரேஜ் ஆர் டி மீன் மைனஸ் மெஷர்மெண்ட். என்ன வேணால் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே அதான் பண்ணியிருக்கோம். ஓகே, 2.62ங்கிறது நம்மளோட ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. மெஷர்ட் வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு. ஆனால் 2.63. ஸோ 2.62 மைனஸ் 2.63 சம் வேல்யூ வருது. நெக்ஸ்ட் டெல்டா T2 செகண்ட் ரீடிங்கில் எவ்வளோ அப்சல்யூட் எரர் இருக்குது? ஸோ ட்ரூ வேல்யூ 2.62 மைனஸ் செகண்ட் ரீடிங்கில் எவ்வளோ எடுத்தோம்? 2.56 எடுத்தோம். ஸோ இப்படியே பண்ணி ஒவ்வொரு ரீடிங்க்கும் அப்சல்யூட் எரர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நவ் லெட்ஸ் கால்குலேட் த மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரர்னா இதோட ஆவரேஜ். ஸோ 0.1, 0.06, 0.20 எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 பண்ணுறோம். நமக்கு என்ன வருது? 0.108 வருது. 3 டெசிமல் பிளேஸ். நோ 2 டெசிமல் பிளேஸ் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆட் பண்ண எல்லாத்துலேயும் லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் என்ன? 2 தான். அப்போ ஃபைனல் ஆன்சர்லேயும் 2 டெசிமல் பிளேஸ் தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம்? இந்த 0 வரைக்கும் தான் நமக்கு வேணும். 8 ட்ராப் பண்ணணும். 8 வந்து கிரேட்டர் தென் 5. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 0ல் 1 ஆட் பண்ணிக்கோங்க. 0.11 செகண்ட். ஸோ அதான் எழுதியிருக்காங்க. ரவுண்டட் ஆஃப் டு செகண்ட் டெசிமல் பிளேஸ். அண்ட் ஃபைனலாக எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ரிப்போர்ட் எப்படி பண்ணுவோம்? ஆனால் ரிப்போர்ட் வந்துட்டு யுவர் ஃபைனல் வேல்யூ இஸ் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டி மீன் ஆவரேஜ் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா டிஎம். ஓகே, ஸோ டிஎம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ மீன் அப்சல்யூட் எரர் வந்திருக்கு? ஆனால் 0.11 வந்திருக்கு. ஸோ 0.11 செகண்ட்ஸ். இதுதான் அவங்க ஃபைனலாக எழுதியிருக்காங்க பாருங்கள். டைம் பீரியட் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம்னு இப்போ என்னத்தை சொல்லுவீங்க? ஆனால் த ஆவரேஜ் மெஷர்டு வேல்யூ 2.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் த மீன் அப்சல்யூட் எரர் ஆர் த ஆவரேஜ் எரர் விச் இஸ் 0.11. சரி, நான் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ரிலேட்டிவ் எரர்னா சிம்பிள். யூ ஜஸ்ட் ஹேவ் டு டேக் த மீன் அப்சல்யூட் எரர். இங்கே கால்குலேட் பண்ணீங்கல்ல, தட் divided by the average value. So 0.11 divided by 2.62 என்ன வருதோ அதான் நம்மளோட ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர். யூ ஷுட் மேக் திஸ் சேம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இந்த இடத்துல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது? ஆனால் இங்கே 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், இங்கே 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கணும்? ஒன்லி 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கணும். ஸோ வி ஆர் ரவுண்டிங் ஆஃப் டில் 0.04. 1 ட்ராப் பண்ணிடுறோம் லெஸ் தென் 5ங்கிறதுனால. சரியா? ஓகேண்ணா, சூப்பர். ஃபைனலாக பர்சன்டேஜ் எரருங்கிறது ரிலேட்டிவ் எரரோட 100 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 0.04ஓட 100 மல்டிப்ளை பண்ணால் 4%ங்கிறது பர்சன்டேஜ் எரர். ரிலேட்டிவ் எரரோட 100 மல்டிப்ளை பண்ணால் பர்சன்டேஜ் எரர் வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின். மேபி உங்களோட போர்டு எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது 11th படிச்சுட்டு இருந்தீங்கன்னா. அண்ட் JEE நீட்டில் உங்களை இவ்வளோ கால்குலேஷன் பண்ண வைக்க மாட்டாங்க. ஓகே, டேரெக்டாக ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஐ வில் ஷோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி தான் இருக்கும். நவ் ஐ ஹோப் யூ கைஸ் நோ ஹவு டு கால்குலேட் ரிலேட்டிவ் எரர்,
percentage error? Now combination of errors மட்டும் படிச்சிட்டோம்னா போதும் எல்லா क्वेश्चனையும் அட்டெண்ட் பண்ணிட முடியும். Okay, after learning this combination of errors you can attend almost any question from your error analysis. சரியா? Okay, simple. ரெண்டு எரர் இருக்க வேல்யூவை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் எப்படி பண்ணுறது? என் கேள்வி புரியுதா? ஒரு வேல்யூ இருக்குது, அதில் சம் எரர் இருக்குது, இன்னொரு வேல்யூ இருக்குது, அதுலேயும் சம் எரர் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணால் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் அதோட எரர்ஸுக்கு என்ன ஆகும்? ரிமெம்பர் எரர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆடட். ஓகே, எரர்ஸ் கேன் நாட் பி சப்ட்ராக்டட். நினச்சி பாருங்களேன், ஃபஸ்ட்டு ரீடிங்கில் நீங்கள் 2 மீட்டர் எரர் விட்றீங்க, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ரீடிங் எடுக்கிறப்ப 2 மீட்டர் எரராக மெஷர் பண்ணிட்டீங்க, செகண்ட் ரீடிங் எடுக்கிறப்ப 4 மீட்டர் எரராக மெஷர் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ரெண்டு ரீடிங்கையும் எடுத்த ரீடிங்கையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்கள் எரர் காணா போயிடுதா என்ன? இல்லைனா எரர் வந்து ஆட் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ அதனால் ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ், எரர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆடட். எரர்ஸ் ஆர் always added. Okay, சரி, ஓகேண்ணா. நைஸ். now let's say இது மாதிரி ரெண்டு வேல்யூ இருக்கு, a plus or minus delta a, b plus or minus delta b இருக்கு. then x1 plus x2, இந்த ரெண்டு வேல்யூ x1 plus y1, சரியா? x1 plus y1 இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? அண்ணா ஃபஸ்ட்டு இந்த ஏவையும் பியும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏயும் பியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் அப்படியே போட்டுட்டு எரர்ஸை ஆல்வேஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ ஆட் பண்ணால் எரர் ஆட் ஆகும், சப்ட்ராக்ட் பண்ணாலும் x1 minus y1 சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பயும் என்ன ஆகும்? அண்ணா நம்மளோட வேல்யூஸ் வேணால் சப்ட்ராக்ட் ஆகும். சி, திஸ் வில் பி a minus b, பட் நம்மளோட எரர் வந்து சப்ட்ராக்ட் ஆகாது, எரர் அப்படியே ஆட் தான் ஆகும். ஸ்டில் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. ஓகே, அண்ணா இதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுங்கண்ணா. if you want example I can give you some example. Okay, let me check whether I have an example. No, I will give you an example over here. For example, you have this value length 1. first time நீங்கள் length measure பண்ணும்போது 2 மீட்டர்னு மெஷர் பண்ணியிருக்கீங்க, 2 plus or minus 0.1 meters. next second time நீங்கள் length மெஷர் பண்ணப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ வந்திருக்கு, 2 or 2.1 plus or minus or simply 3ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் மெஷர் பண்ணப்போ 3 வந்திருக்கு, plus or minus 0.2 மீட்டர் வந்திருக்கு இந்த வாட்டி எரர். now இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ரீடிங்கை ஆட் பண்ணுறீங்க, L1 or ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணுறீங்க, L1 plus L2னா சிம்பிளி 2 plus 3 5 plus or minus 0.1 plus 0.2 which is 0.3 meters தான். அதே மாதிரி ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் L1 minus L2 பண்ணாலும் or L2 minus L1 பண்ணுவோம், பாசிட்டிவ் வர மாதிரி, L2 minus L1 பண்ணாலும் சிம்பிளி 3 minus 2 is 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்கள் எரர் வந்து சப்ட்ராக்ட் ஆகாது, 0.2 மைனஸ் 0.1லாம் கிடையாது, ஸ்டில் எரர் ஆட் தான் ஆகும், பிகாஸ் எரர் ஆல்வேஸ் ஆடட். 0.3 மீட்டர். சரியா? ஓகேண்ணா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். திஸ் இஸ் ஹவ் யுவர் போத் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஒர்க்ஸ். நவ் வாட் அபவுட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்? சி, இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் பசங்களா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் கன்ஃபார்ம் கொஷின் வந்து இதுலேருந்து வரும்னு என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஆனால் என்னன்னா மல்டிப்ளிகேஷன் என்னென்னமோ எழுதி வச்சிருக்கீங்க, ஜஸ்ட் கிவ் மீ a minute, ஐ வில் எக்ஸ்பிளைன். கொஷின்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ராடக்ட் ஆர் டிவிஷன் ரூல் இப்போ சொல்கிறேன், கொஷின் இந்த மாதிரி தான் இருக்கும். இஃப் எரர் இன் மெஷரிங் எக்ஸ் ஒய் ஜெட், அதாவது பின்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது, அந்த பிங்கிற குவான்டிட்டி எக்ஸ் ஒய் ஜெட்டில் டிபெண்ட் ஆகுது. ஓகேவா? பின்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது, அது எப்படி டிபெண்ட் ஆகுது? ஆனால் எக்ஸ் பவர் ஏ இன்டூ ஒய் பவர் பி மல்டிப்ளிகேஷன். நவ் திஸ் ஹோல் திங் டிவைடட் பை ஜெட் பவர் சி. ஸோ மல்டிப்ளிகேஷனும் இன்வால்வ் ஆயிருக்கு, நம்மளோட டிவிஷனும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேவா? நான் கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். இஃப் எரர் இன் மெஷரிங் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் ஆர் டெல்டா எக்ஸ், delta y, delta z respectively, then find the error in measuring p. ஓகே, அதாவது எக்ஸை மெஷர் பண்ணுறப்ப நம்ம டெல்டா எக்ஸ் எரர் பண்ணுறோமா, ஒய்யை மெஷர் பண்ணுறப்ப டெல்டா ஒய் எரர் பண்ணுறோமா, ஜெட்டில் டெல்டா ஜெட் எரர் இருக்கான், அப்போ பியில் எவ்வளோ எரர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, சி, ஆல்வேஸ் ரிமெம்பர், ஐம் கோயிங் டு யூஸ் ஒன் ட்ரிக். இந்த ட்ரிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வென் எவர் யூ ஹாவ் எக்ஸ்பிரஷன் லைக் திஸ், சிம்பிளி பவர்ஸ் இருக்குல்ல,
பவர்ஸ் இருக்குல்ல, அந்த பவரை முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஆனால் டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது, கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரின்னு புரிஞ்சுக்கலாம், பட் டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. ஓகே, ஆனால் இங்கே பியோட பவரில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 முன்னாடி கொண்டு வந்துருங்க. இன்டூ தென் பியை டெல்டா பி பை பி அப்படின்னு எழுதுங்க. டெல்டா பி பை பின்னு எழுதுங்க. ஓகே, ஈக்குவல்ஸ் டு கேங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்லாம் தேவையில்லை, கான்ஸ்டன்ட்லாம் விட்டுடலாம். சரியா, கான்ஸ்டன்ட்லாம் விட்டுருங்க இந்த எரர் ரிலேஷனில். இப்போ நம்ம எழுத போகிறது எரர் ரிலேஷன். சி, ஐம் ரிப்பீட்டிங் அகைன், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் எரர் ரிலேஷன். You have to solve, we should write error relation. சரியா, ரொம்ப important error relation தான். we should write error relation. ஓகே, ஆனா error relationனா என்ன? simple, I will let you know. to write error relation, or simply the error relation, அதாவது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத, ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா we omit constants. சரியா, we will omit constants. ஓகேண்ணா, எரர் ரிலேஷனில் we will omit the constants. இதுவே சம் குவான்டிட்டி பவர் ஏ இருக்குது அப்படின்னா ஏவை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தென் அந்த குவான்டிட்டியை we will write like this, டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். சரியா, ஓகேண்ணா. தென் இதுவே ஒரு குவான்டிட்டி கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே 1 by x to the power or 1 by y to the power b இருக்குன்னா ஃபஸ்ட்டு இதை மேலே எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, we will write this as y raised to the power minus b, and still இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அண்ணா, மைனஸ் பி இன்ட்டு, திரும்பி அதே மாதிரி எழுதுங்க, மைனஸ் பி இன்ட்டு ஒய்யை வந்துட்டு டெல்டா ஒய் பை ஒய்ன்னு எழுதுவோம். பட் ப்ளீஸ் ரிமெம்பர், எரர் ரிலேஷனில் நெகட்டிவ் சைனே இருக்காது. there will be no negative sign. ஓகே, ஸோ என்னதான் கீழே இருந்தாலுமே அதை மேலே எடுத்துகிட்டு வந்து அதோட நெகட்டிவ் சைனை நம்ம தூக்கிடுவோம். ஓகேவா? ஓகேண்ணா. now using this, let me write error relation. இப்போ எழுதுனா உங்களுக்கு புரியும் பாருங்க. this is how we write error relation. அவ்வளோதான், சிம்பிள். ஒரு சில error relation எழுத உங்களுக்கு இப்போ புரியும். ஓகே, you see, we have this. Okay na, p equals to some constant k into x power a y power b divided by z power c. first எல்லாத்தையும் நியூமரேட்டர் கொண்டு வந்துருங்க. this is equals to constant k into x power a y power b and z power c. சரியா, okay na. now here all you have to do is, constant இருந்தால் கான்ஸ்டண்ட்டை விட்டுருங்க, leave the constant. then something இருக்குது, some variable power a இருக்குது அப்படின்னா ஏவை முன்னாடி கொண்டு வந்துடுங்க, கான்ஸ்டண்ட்டை a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக டெல்டா எக்ஸ் பை எக்ஸ். ஓகே, ப்ளஸ், ஆனால் இந்த இடத்துல z பவர் c கீழே தானே இருந்துச்சு, மேலே கொண்டு வரப்போ மைனஸை விட்டுட்டிங்களே. ஓகே, மைனஸ் போட்டுக்கோங்க, பட் அல்டிமேட்லி அந்த மைனஸை நம்ம தூக்க தான் போகிறோம். ஓகே, now add this ப்ளஸ் b கீழே கொண்டு வாங்க, b இன்ட்டு டெல்டா y by y ப்ளஸ், ஆனால் இங்கே மைனஸ் சி இருக்கே, அப்போ மைனஸ் வராதா? மைனஸாக விட்டுருவோம், எரர் ரிலேஷனில் மைனஸே கிடையாது. ஓகே, ஸோ இந்த சி முன்னாடி வந்துடும், சி இன்ட்டு டெல்டா ஜெட் பை ஜெட். இதுதான் எரர் ரிலேஷன். ஓகே, இதுதான் நம்மளோட எரர் ரிலேஷன். ஓகேவா? லெட்ஸ் டேக் இட் ஓவர் ஹியர். ஓகே, ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, பி பவர் 1 இருக்கா, 1 முன்னாடி கொண்டு வந்துருங்க. 1 போட்டாலும் ஒன்று தான், போட்டாட்டியும் ஒன்று தான். ஐ வில் சிம்பிளி ரைட் டெல்டா பி பை பி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ இன்ட்டு டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டெல்டா ஒய் பை ஒய் ப்ளஸ் சி இன்ட்டு டெல்டா ஜெட் பை ஜெட். ஓகே, this is your relative error. ஓகே, இந்த டெல்டா பி பை பிங்கிறது என்னது, ஆனால் டெல்டா பி பை பி அப்படிங்கிறது ரிலேட்டிவ் எரர், பிகாஸ் ரிலேட்டிவ்னா ஞாபகம் இருக்கா, எரர் பை ஆக்சுவல் வேல்யூ, அவ்வளோதான். ரிலேட்டிவ் எரர் இன்
measuring P or relative error in P. Similarly, this is relative error in X and then delta y by y அப்படிங்கிறது relative error in Y and delta z by z அப்படிங்கிறது relative error in Z. ஓகே சரி நான் ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சிட்டோம் நம்மள பெர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா சிம்பிள் we know for percentage error we just have to take our relative error and multiply it with 100, right? ஆமாண்ணா ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது ரிலேட்டிவ் எரருக்கு இந்த ரிலேஷன் வந்திருக்கா ஸோ ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணிடுங்க 100ஆல் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க ஓகே அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேர்முக்கும் 100 போகும் இல்லையா ஆமாண்ணா into 100 into 100 into 100. Okay, now this term delta p by p into 100 is percentage error in p, and this delta x by x into 100 is percentage error in x, then delta y by y into 100 na percentage error in y, then similarly delta z by z அப்படினா percentage error in z. ஓகேவா அண்ணா எங்களுக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கு புரியாத மாதிரியும் இருக்கு இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சிம்பிள் I will explain. Okay, again we have an example. A is equals to some constant k into p power a q power b r divided by r power c s power d இருக்கு உங்களை எரர் ரிலேஷன் எழுத சொல்றாங்க அப்படின்னா all you have to do is first denominatorல இருக்கிறது எல்லாத்தையும் நியூமரேட்டர் கொண்டு வந்துருங்க denominatorல இருக்கிறது எல்லாத்தையும் நியூமரேட்டர் கொண்டு வந்துருங்க if you do so what will you be left over with அண்ணா constant k அப்படியே இருக்கும் then p power a வும் அப்படியே இருக்கும் q power b யும் அப்படியே இருக்கும் now இந்த r power c மேலே வரப்ப r power minus c and இந்த s power d மேலே வரப்ப s power minus d இல்லையா ஆமாண்ணா பட் எனிவே இந்த நெகட்டிவ் சைன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் எரர் ரிலேஷன் எழுதும் போது இந்த மைனஸை கன்சிடரே பண்ண மாட்டோம் ஓகேவா ஓகேண்ணா நவ் லெட்ஸ் ட்ரை டு ரைட் த எரர் ரிலேஷன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது a பவர் 1 இருக்குது அப்போ 1 முன்னாடி கொண்டு வந்துட்டு ஏவை டெல்டா a பை ஏன்னு எழுதிருங்க சரியா டெல்டா a பை a ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைட் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒமிட் பண்ணிடுவோம் இல்லையா ஆமாண்ணா கான்ஸ்டன்ட்லாம் ஒமிட் பண்ணிடுவோம் தென் இங்கே p பவர் a இருக்கு ஏவை முன்னாடி கொண்டு வந்துருங்க a இன்டூ பியை வந்துட்டு டெல்டா p டிவைடட் பை p அப்படின்னு எழுதுவோம் ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ் தான் பண்ணுவோம் ஏன்னா எரர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆடட் சரியா ப்ளஸ் பியை முன்னாடி கொண்டு வந்துட்டு டெல்டா q பை q அப்படின்னு எழுதுவோம் ப்ளஸ் ஆனால் இங்கே மைனஸ் சி இருக்கே அப்போ இங்கே மைனஸ் சின்னு வருமானு கேட்டால் வராது எரர் ரிலேஷனில் ப்ளஸ் மட்டும்தான் வரும் ப்ளஸ் சி மேலே இருக்க சியை கொண்டு வந்துட்டு டெல்டா ஆர் பை ஆர் ப்ளஸ் இந்த டி முன்னாடி கொண்டு வந்துருங்க டி இன்டூ டெல்டா எஸ் பை எஸ் இது என்னது ஆனால் ரிலேட்டிவ் எரருக்கான ரிலேஷன் வாட் அபவுட் பர்சன்டேஜ் எரர் திஸ் ரிலேஷன் இஸ் ஃபார் ரிலேட்டிவ் எரர் சரியா ஓகேண்ணா ரிலேட்டிவ் எரர் நவ் வாட் அபவுட் பர்சன்டேஜ் எரர் percentage error பொறுத்த வரைக்கும் you just have to multiply with 100 on both the sides சரியா left hand side multiply பண்ணிக்கோங்க so right hand side என்ன வரும் நமக்கு நான் simply the same with 100 multiply to each term okay into 100 into 100 then into 100 into 100 ஏன்னா right hand side multiply பண்ணோம்னா bracket குள்ள ஃபுல்லா சப்ளை ஆயிடும் இல்லையா ஆமாண்ணா into 100 into 100 this is your percentage error relation சரியா இது என்ன ரிலேஷன் அண்ணா இது வந்து percentage error relation okay percentage error relation ஓகேவா ஓகேடா now இப்போ இதை பேஸ் பண்ணியே நம்மள்ட்ட நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு ஒவ்வொரு கொஷினாக சால்வ் பண்ணுவோம் இது மட்டும் புரிஞ்சதுன்னா போதும் you can attempt any question from your error analysis சரியா okay now let us proceed to the questions yeah
So this is our first question. So this was asked in your JEE Mains 2022. It is given to us that a student measuring the diameter of a pencil of a circular cross section with the help of a Vernier scale, okay, or scale வச்சு measure பண்ணிருக்காங்க, records the following 4 readings. Okay, 4 reading measure பண்ணிருக்காங்க. 5.50, reading 1 is 5.50, reading 2 is 5.55, and reading 3 is 5.45, and reading 4 is 5.65. 5.65 millimeters. சரியா? ஓகேனா? எல்லாமே millimeters. Now they are asking you the average, and then the average is okay, and the standard deviation கொடுத்திருக்காங்க. Okay, the average diameter of the pencil should be therefore be recorded. எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னு கேக்குறாங்க. which means நமக்கு தெரியும் எப்போதுமே ஒரு வேல்யூ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ணா இப்போதான் ஃபைனலாக பார்த்தோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்குன்னே நீங்கள் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இது மாதிரி சம் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்து சம் ரீடிங் கொடுத்து நம்மள்ட்ட ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்கன்னா the final reading should be R average. நம்ம எடுத்த எல்லா ரீடிங்கோட ஆவரேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஆர் ஆவரேஜ், எரர் ஆவரேஜ் இல்லையா? ஆமாண்ணா. ஆனால் அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க இதெல்லாம் JEE மெயின்ஸ் நீட்டில் கேட்க மாட்டாங்கன்னு. நாங்கள் எவ்வளோ நேரம் கால்குலேஷன் பண்ணுறதுன்னா சிம்பிளி அடுத்த லைன் படிங்களேன், அவங்களே கொடுத்துட்டாங்க. த ஆவரேஜ் ஆஃப் தீஸ் 4 ரீடிங்ஸ் இஸ் ஆர் ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஈக்குவல்ஸ் டு 5.5375 மில்லிமீட்டரா. இந்த 4 வேல்யூவையும் ஆவரேஜ் எடுத்தால் இதான் வருதான். ஓகே ஓகேண்ணா. and the standard deviationனா delta r average டா. சரியா? ஆனால் இது எங்கேருந்து நான் வந்துச்சு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் 11th மேத்தமேட்டிக்ஸில் ஒரு சாப்டர் இருக்கும், அங்கே படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுங்கிறது டெல்டா ஆர் ஆவரேஜ், அதோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 0.07395. ஆனால் பட் இதுதான் ஆன்சர். ஆனால் அப்போ டேரெக்டாக எழுதிடலாமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. சி, இந்த ரீடிங் 1, ரீடிங் 2, ரீடிங் 3, ரீடிங் 4 இது எல்லாத்துலேயும் எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குது? ஆனால் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா we only have 2 decimal placesனா. we only have 2 decimal places. எஸ் ரைட். ஆமாம். பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஆவரேஜ் வேல்யூ அப்புறம் அந்த டெல்டா ஆர் ஆவரேஜ்லாம் பாருங்கள் டெசிமல் வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆனால் அவர் ஃபைனல் ஆன்சர் ஷுட் கண்டெயின் த லீஸ்ட் டெசிமல் பிளேசஸ். அவ்வளோதான். அதான் மட்டும் ஃபேக்டர் பண்ணிங்கனாலே முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எல்லாத்துலேயும் 2 decimal places தான் இருக்குது. அப்போ ரவுண்ட் திஸ் ஆஃப் டு 2 decimal places. I can write. ஸோ 2 decimal places வரைக்கும் ரவுண்ட் பண்ணோன்னா எனக்கு 3 வரைக்கும் தான் வேணும். இந்த 7 தேவையில்லை இல்லையா? ஆமாண்ணா. பட் the 7 is greater than 5. அதனால் என்னால் அப்படியே ட்ராப் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இருக்கிறதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கணும். I will write R average is equals to 5.54. சரியா? ஓகேண்ணா. ஆனால் அப்போ டெல்டா ஆர் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே 2 decimal place வரைக்கும் தான் வேணும். ஸோ 7 வரைக்கும் தான் வேணும். இந்த 3 வேணாம். பட் 3 is less than 5. ஸோ சிம்பிளி ரிமூவ் பண்ணிடலாம். 0.07. ஓகே. 0.07 ரவுண்ட் ஆஃப் பண்ணா. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? அண்ணா ஆர் ஆவரேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஆர் ஆவரேஜ், which means 5.54 plus or minus 0.07 millimeter. So if you don't know the basics, உங்களுக்கு வந்து significant figure என்ன தெரியல, rounding off என்ன தெரியலனா முடிஞ்சிச்சு. ஓகே, क्वेश्चन தான் பார்க்க பெருசா இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். just round off பண்ணி ஆன்சர் எழுதுறீங்கன்னா முடிஞ்சிச்சு. I hope this is clear. ஓகே, so இதனால தான் சொல்றேன் you can easily score +4 marks in this chapter. சரியா? next question. A silver wire has a mass this much. ஓகே, அதாவது mass வந்துட்டு equals to 0.6 plus or minus 0.006 okay grams, and radius is 0.5 plus or minus 0.005 grams, and your length is equals to 4 plus or minus 0.04 centimeter. Millimeter, centimeter. Okay, this is the most important model. Okay, very important model, because you won't believe இந்த வருஷம் JEE மெயின்ஸ் எழுதுனாங்கல்ல, இந்த வருஷம் 25ல அவங்களுக்கு இதே கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க.
எக்ஸாக்ட் கொஷின். நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க, ஆனால் மாஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. தென் டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணுறது, ஐ மீன் டென்சிட்டி கால்குலேட் பண்ணுறப்ப எவ்வளோ எரர் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதே தான் இங்கேயும் பாருங்கள். நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் ஒயர், ரேடியஸ் ஆஃப் ஒயர், லென்த் ஆஃப் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எரர் இன் மெஷர்மெண்ட் ஆஃப் டென்சிட்டி. சேம் கொஷின். ஸோ நான் அந்த கொஷின் போடுவேன், நீங்கள் இந்த கொஷினை ஹோம்ஒர்க்காக போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, சி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டென்சிட்டி? அண்ணா density is equals to mass by volume இல்லையா? ஆமாம். ஸோ மாஸ் பிரச்சனை இல்லை, நமக்கு தெரியும். வாட் இஸ் வால்யூம்? இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். ஒரு ஒயர் எப்படி இருக்கும், ஆனால் பார்க்க எப்படி சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா, ஒயர் எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு இப்படி சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். ஓகே, எஸ்ண்ணா, ஒயர்னா அப்படி சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் தான் இருக்கும். வேறு ஏதாவது ஸ்கொயர் ஷேப் ஒயர், ட்ரையாங்கிள் ஷேப்லாம் ஒயர் பார்த்துருக்கீங்களா? இல்லைண்ணா, சிலிண்டர் மாதிரி இருக்கும் ஒயர். ஓகே, நான் நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க, நமக்கு என்ன தெரியும், இந்த ஒயரோட லென்த்து தெரியும், இந்த ஒயரோட லென்த்து தெரியும், அண்ட் இந்த ஒயரோட ரேடியஸும் தெரியும். இந்த ஒயரோட லென்த்தும் தெரியும், இந்த ஒயரோட ரேடியஸும் தெரியும். தென் won't we be able to find the volume of the cylinder? அண்ணா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்ண்ணா. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன அண்ணா, பை ஆர் ஸ்கொயர் ஹைட், ஆர் சிம்பிளி வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இந்த இடத்துல எழுதுறேன், வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு பை ஆர் ஸ்கொயர், பை ஆர் ஸ்கொயர் இன்டூ எல். ஓகேவா? ஓகேண்ணா, பை ஆர் ஸ்கொயர் எல்னு எழுதலாம். சரி, I hope this is clear. Now that's it. We found all the necessary values. We can simply write your density is equals to, it depends on mass divided by volume is pi r square L. இப்போ நமக்கு என்ன தேவை, ஆனால் நம்மள்ட்ட பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. ஒரு ஃபார்முலா இருக்கு, தென் பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும் அண்ணா, டு ஃபைண்ட் பர்சன்டேஜ் எரர், டு ஃபைண்ட் your percentage error, you have to write the error relation இல்லையா? ஆமாண்ணா, we have to write error relation. சரி, ஓகே, இதுக்கு error relation எழுதுவோமா? ஓகே, எழுதிட்டா போச்சு. let's take it to the next page. ஸோ error relation பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் இருக்கிறதுலாம் நியூமரேட்டர் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்தால் என்ன இருக்கும் அண்ணா, இந்த m அப்படியே இருக்கும். ஓகே, தென் பை கீழே இருக்கும் சரியா, 1/πன்னு வச்சுக்குவோம், அது ஒரு கான்ஸ்டன்ட். 1 divided by pi is a constant. பிரச்சனையே இல்லை, கான்ஸ்டன்ட்டுக்கும் எரர் ரிலேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. m into r power minus 2 into l power minus 1. பட் எனிவே இந்த மைனஸுக்கும் எந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இல்லை இல்லையா? ஆமாண்ணா. சரி, இப்போ எரர் ரிலேஷன் எழுதிடலாமா? ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ரோ பவர் 1 இருக்குது. ஸோ 1 into டெல்டா ரோ பை ரோ ஈக்குவல்ஸ் டு, கான்ஸ்டண்ட்டை விட்டுருவோம் இல்லையா? ஆமாண்ணா. தென் டெல்டா m by m plus, ஆனால் இந்த -2 முன்னாடி வந்தால் மைனஸ் வருமே, கிடையாது, ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் இன்டூ இந்த கான்ஸ்டன்ட் சரியா, என்ன இருக்கோ சைனை விட்டுருங்க, ப்ளஸ் ஐ மீன் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ 2 இன்டூ டெல்டா ஆர் பை ஆர் ப்ளஸ் டெல்டா 1 இன்டூ டெல்டா இ பை ஈங்கிற டெல்டா எல் பை எல். நான் நம்மள்கிட்ட என்ன எரர் கேட்டிருக்காங்க, percentage error கேட்டிருக்காங்க. ஸோ you have to multiply this with 100. You have to multiply this simply with 100. அவ்வளோதான். If you multiply with 100, then you are good to go. Delta r by r into 100 and delta l by l into 100. சரிண்ணா, இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த வேல்யூஸ்க்குலாம் நான் எங்கே போவேன்? சரி, நம்மளோட வேல்யூ இதுதான், தெரிஞ்சிருச்சுல்ல. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான், டெல்டா பி பை டெல்டா ரோ பை ரோ இன்டூ 100. இதுதான் பர்சன்டேஜ் எரர் இன் டென்சிட்டி. பர்சன்டேஜ் ஆர் சிம்பிளி பர்சன்ட் எரர் இன் டென்சிட்டி. ஓகே, ஓகேண்ணா. நவ் ஹவு டு வி ஃபைண்ட் திஸ்? சிம்பிள், நம்மளோட மாஸ் கொடுத்துருக்காங்கல்ல இங்கே. See, we always represent mass is equals to the measured value plus or minus the error, absolute error. இப்படி தானே எழுதுவோம். ஆமாண்ணா, m average into delta m average.
ஸோ சிம்பிளி இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த 0.6ங்கிறது எம் அண்ட் 0.006ங்கிறது டெல்டா எம், அவ்வளோதான். இந்த 0.5ங்கிறது ஆர், 0.005 அப்படிங்கிறது டெல்டா ஆர், அண்ட் தென் இந்த 4 அப்படிங்கிறது லென்த்து, 0.004 அப்படிங்கிறது டெல்டா லென்த். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ டெல்டா எம்க்கு பதிலாக 0.006, let us substitute. Okay, so 0.006 divided by மாஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும்? ஆனால் மாஸ்க்கு பதிலாக 0.6 போடணும். டெல்டா எம்முக்கு பதிலாக 0.006 பிகாஸ் எரர் இன் மாஸ் எவ்வளோ? இவ்வளோ. தென் ஆக்சுவல் மாஸ், மெஷர்ட் மாஸ் எவ்வளோ? 0.6. ஸோ டிவைடட் பை 0.6 into 100, ஓகே, ப்ளஸ் 2 times ஆஃப் டெல்டா ஆரோட வேல்யூ என்ன? ஆனால் டெல்டா ஆரோட வேல்யூ 0.005. ஓகே, 2 into 0.005 divided by 0.5 plus delta L ஓட வேல்யூ என்ன? see R ஓட வேல்யூ வந்து 0.5, delta L ஓட வேல்யூ 0.04 னா L ஓட வேல்யூ simply 4. okay, so 0.04 divided by 4 into 100. இங்கே 100 இருக்கு, மறந்துடாதீங்க. இங்கே இருக்கு, இங்கே 100 மறந்துட்டேன். ஸோ இங்கேயும் 100 இருக்கு, தென் இங்கேயும் ஃபைனலாக 100 இருக்கு. ஓகே, சரி, ஓகேண்ணா. நவ் இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் கேல்குலேஷன். என்ன வரும்? அண்ணா யூ கேன் டேக் திஸ் ஒன் டைம் ஆர் எல்ஸ் யூ கேன் சிம்பிளி டேக் திஸ் ஒன் டைம். இஃப் யூ மல்டிப்ளை 10 with this you will get 0.06, 100 with this you will get 0.6. சரியா? so this is one time, this is 100 time, and similarly this is one time. இதோட 100 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 0.05, sorry 0.5 வரும், which is here. okay, 1 times 100 times, and this is simply 1 times, and this is also 100 times. இல்லையா? 0.04 ஓட எத்தனை மல்டிப்ளை பண்ணா 4 வரும்? 100னா. that's it. ஸோ இப்போ நமக்கு என்ன வருது ஃபைனலாக? இங்கே பாருங்களேன், this 100 and this 100 and this 100 and this 100, this 100 and this 100 get cancelled. so simply your values are, இந்த இடத்துல வெறும் ஒரு 1 plus இந்த இடத்துல 2 into 1, okay, plus இந்த இடத்துல simply 1. so your delta rho by rho into 100 is equals to 1 plus 2 plus 1, which is 4%. percentage மறந்துடாதீங்க சிம்பிளா. ஏன்னா percentage இல்லைன்னா percentageல ரிப்போர்ட் பண்ணணும். so your answer is option A. சரியா? I hope this is clear. Easy question. If you know how to write the error relation, then you are good to go. okay, super. Now I hope you guys can do the exact same question, just values மட்டும் மாத்திருக்காங்க. 2025 ல கேட்ட question you guys should do. okay, and report the answer in the comment section. சரியா? next, let us move to next question. The diameter and height of a cylinder are measured by a meter scale to be 12.6 plus or minus 0.1 centimeter. okay, and radius is this. what will be the value of its volume approximately in significant figures? சரியா? see சிலிண்டருக்கு திரும்பி வேலை வந்துருச்சு. சிலிண்டருக்கு திரும்பி வேலை வந்துருச்சு. we know volume of a cylinder is simply, just a minute, okay, volume of a cylinder is pi r square L. இல்லையா? ஆமாண்ணா. volume of cylinder is pi r square L. we know this. this is very important. volume is equals to pi r square L. நமக்கு கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆனால் கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளோட diameter மெஷர் பண்ணியிருக்காங்களாம். diameter measured to be 12.6. okay, diameter measured to be 12.6 plus or minus 0.1 centimeter, and length height is equals to simply 34.2 plus or minus 0.1 centimeter. okay, இது ரெண்டும் நமக்கு மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா? now what you should do சிம்பிள்ண்ணா. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை நமக்கு கொடுத்துருக்க டேர்ம்ஸில் எழுதுங்க. see we know இந்த லென்த்தும் ஹைட்டும் ஒன்று தான் இல்லையா? போன வாட்டி லென்த்துன்னு இதை மெஷர் பண்ணோம், இந்த வாட்டி ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க h, அண்ட் இந்த வாட்டி ரேடியஸ் கொடுக்காம டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் ஃபார்முலா ஸ்டில் த சேம், பை ஆர் ஸ்கொயர் h தான், பை ஆர் ஸ்கொயர் ஹைட், பட் we don't have radius, நம்மள்ட்ட டயமீட்டர் தான் இருக்குது. ஸோ substitute r equals to 2d in this relation. டயமீட்டரோட ஃபார்முலா வால்யூமை கண்டுபிடிப்போம்.
Okay, substitute r is equals to d by 2, right? ஆமாண்ணா, r is equals to d by 2. So substitute பண்ணா நமக்கு என்ன வருது அண்ணா? We get the volume to be equals to pi r square, so d square by 4, so pi by 4 d square into height, d square into height. This is not length, this is simply height. Okay va? Okay na. I hope this is clear. Super. Now நமக்கு வால்யூமில் வால்யூமை ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, எரர்லாம் கண்டுபிடிக்க சொல்லலை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வால்யூம் கால்குலேட் பண்ணிடுங்க. ஓகேவா? வால்யூம் கால்குலேட் பண்ண என்ன வருது? அதாவது டயமீட்டருக்கு பதிலாக இதை போட்டுக்கோங்க, ஹைட்டுக்கு பதிலாக இதை போட்டுக்கோங்க. நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். சரியா அண்ணா? பை டிவைடட் பை 4 இன்ட்டு டயமீட்டருக்கு பதிலாக இதை போடணுமா? ஓகேண்ணா. அப்போ 12.6 ஸ்கொயர் மல்டிப்ளைடு வித் ஹைட்டுக்கு பதிலாக அதை போடணும், 34.2 போடணும். ஆனால் எரரை நீங்கள் கால்குலேட்டே பண்ணலையே. பொறு பண்ணுறேன். சரியா? எரரை பண்ணுவோம். ஹைட்டுக்கு பதிலாக 34.2 போட்டுக்குவோம். ஓகே, இதை கால்குலேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, you have to do the calculation. Luckily I have my calculator with me, or else you have to do it manually. சரியா? So if we do so, I guess I did it somewhere. 4 to 6, or simply we will do, okay, pi by 4, okay, times 12.6 the whole square, okay, multiplied with multiplied with 34.2. okay, so we get 4264.3915 etc, but we should report it in correct significant figures. இல்லையா? ஆமாண்ணா, ப்ராப்பர் significant figuresல நம்ம இதை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கணும்? ஆனால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்ல, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா the least significant figures is 3 significant figures. தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 significant figures. ஸோ அப்போ இந்த ஆன்சரும் 3 significant figuresல எழுதணும். அப்போ நான் அதை எப்படி எழுதலாம்? 4300 எழுதலாமா? 4300 எழுதலாமா? ஓகே, 3 significant figures, right? So I can round off from here. இந்த 4 நான் ட்ராப் பண்ணிடலாம். I can write 4260. ஓகே, 0 அப்படியே எழுதலாம். ஏன்னா பாருங்க, இப்போ என்னாச்சு? 1 2 3 significant figure வந்துச்சா? ஆமாண்ணா. சிம்பிள்டா. நமக்கு தெரியும் ஃபைனல் ஆன்சர் should contain the same number of significant figures as that of your least significant figure. இந்த இடத்துல least significant figure is 3. ஸோ அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சரை least significant figure 3க்கு கொண்டு வந்திருக்கேன். 4260 எழுதிருக்கேன். எப்படி எழுதுனேன்? ஆப்ஷனை பார்த்தே எழுதுனேன். ஆப்ஷனில் 4260னா 3 significant figures அதை எழுதிட்டேன். ஓகே, ஸோ ஆக்சுவல் வால்யூம் இஸ் திஸ் சென்டிமீட்டர் கியூப். நவ் ஆனால் வாட் அபவுட் எரர்? Okay, if you want you can click this option, this is the correct option, but still I will teach you how to write the error. How to write error? For error you always have to write your error relation, there is no other way. Error கண்டுபிடிக்கணும் அப்படின்னா error relation யூஸ் பண்ணி தான் ஆகணும். See, to find error you have to write your error relation. சரியா? ஓகேண்ணா. நவ் இந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்ன? ஆனால் நம்மளோட எக்ஸ்பிரஷன் வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு பை பை 4 டி ஸ்கொயர் ஹைச். நான் டேரெக்டாக எரர் ரிலேஷன் எழுதுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு நேரம் பழக்கமாக இருக்கும். வி இருக்கா? ஸோ மேலே எதுவுமே இல்லை. ஸோ சிம்பிளி டெல்டா வி பை வி is equals to pi by 4ங்கிறது கான்ஸ்டன்ட் விட்டுடலாம். d ஸ்கொயரை I can write 2 into delta d by d and then plus hக்கு பதிலா delta h by h. Okay, now you know v, you know delta d, d யும் தெரியும், delta h யும் தெரியும், h யும் தெரியும். ஆனால் அதெல்லாம் எப்படின்னா தெரியும்? சிம்பிள். You see, we know this, right? ஆமாம், நான் கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் என்னது? இதுதான் d, this is delta d. ஓகே, அண்ட் this is height and this is delta h. ஓகேண்ணா, vக்கு என்னென்ன பண்ணுவோம்? v இப்போ தானே கண்டுபிடிச்சோம். what did we find? அண்ணா, we find just now we found v is equals to 2460 4260, right? 4260
60. If you substitute these values inside this equation, okay, you have to substitute these values inside this equation, and if you simplify, then you will get if you simplify, then finally you will get that the value of delta V is equals to 81 centimeter cube. I guess 81, right? 81 centimeter cube. And then நீங்கள் இவ்வளோ கால்குலேஷன் பண்ண வேணாம் தான் JEE மெயின்ஸில் என்ன கொடுத்துட்டாங்க, எல்லாத்தோட எரரையும் சேமாக கொடுத்துட்டாங்க. சி 4 ஆப்ஷன்லேயுமே எரர் வந்து 81, 80, ஓகே, ஆர் சிம்ப்ளி சாரி இந்த இடத்துல 80 தான் வரும், சரியா? ஆனால் எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க? பிகாஸ் நான் ஆல்ரெடி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கேயே நான் ஆன்சரை மார்க் பண்ணிட்டு அடுத்த கொஷின் போயிருப்பேன். 4260 கண்டுபிடிச்சேன்ல, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 3 இருக்கணும்னு, அங்கேயே நான் ஆன்சரை மார்க் பண்ணிட்டு கிளம்பியிருப்பேன். ஐ நீட் நாட் கால்குலேட் திஸ். அதனால தான் இவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா தான் டஃப். இது பண்ணவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிச்சிங்களா, அதோட ஆன்சர் வந்துருச்சு, மார்க் பண்ணிட்டு அடுத்த கொஷின் போயிடுங்க. ஓகே, பட் திஸ் இஸ் த மெத்தட். யூ ஹாவ் டு சால்வ் திஸ் எக்ஸ்பிரஷன். இதில் வந்துட்டு ஒன்றுனா நீங்கள் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலி டெல்டா வி கிடைக்கும். கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க மாதிரி 80 தான் வரும். ஓகே, சில டைம் ஈஸியாக இருக்கலாம். லாஸ்ட் இதில் பண்ணோம்ல, இங்கே பண்ணோம்ல, டெல்டா ஆர் கண்டுபிடிச்சோம்ல, அது மாதிரி தான் பர்சன்டேஜில் கண்டுபிடிச்ச மாதிரி ஈஸியாக இருந்தால் பண்ணுங்கள். இல்லைனா கொஷின்லேயே ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட்டு திஸ் வாஸ் ஆஸ்க்ட் இன் JEE மெயின்ஸ் 2022. பாருங்களேன். If z is equals to a square b cube by c power 4, then the relative error in z will be. Simple. Error relation கேட்டிருக்காங்க பாருங்க, error relation எழுதியிருக்காங்க. So I can write, see I know z is equals to a power 2 b power 3 divided by c power 4. So error relation எழுதுறப்ப என்ன ஆகும் அண்ணா, left hand side delta z by z is equals to a square, so that will be 2 into delta a by a plus b cube 3 into delta b by b. okay ஓகேண்ணா. தென் இந்த 4 மேலே வந்தால் -4, பட் நம்ம மைனஸ் எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ 4 into delta c by c. ஸோ 2 into delta a by a, 3 into delta b by b, 4 into delta c by c. Option C is your correct option. Option C is your correct option. Okay va? Okay na. Now let's move to your next question. 2021 la keta question. A physical quantity y is represented by the formula y is equals to formula paranga. Y is equals to m square r power -4 g power x and then l power -3/2. Okay. Now if the percentage error found in y, m, r, l and g are these values and p, they are asking the value of x and p. Okay, அதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க percentage errorனு. ஸோ எரர் ரிலேஷன் எழுதிடுவோமே. டெல்டா எரர் ரிலேஷன் டேரெக்டாக எழுதுறேன் பாருங்க. எரர் ரிலேஷன் will be delta y by y into 100 மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன் percentage. ஓகே, ஈக்குவல்ஸ் டு 2 into delta m by m into 100. ஓகே, ஆனால் இங்கே மைனஸ் இருக்கே, -4 கிடையாது, +4 into delta r by r into 100. ஓகே, plus this x முன்னாடி வந்துடும். ஸோ x into delta g divided by g into 100 and finally இந்த -3/2 முன்னாடி வரப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 3/2 into delta l by l into 100. Delta l by l into 100. Okay. Delta l by l into 100. Now it is given to us that questionலே கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா yல percentage எவ்வளோ எரர் இருக்கா, 18 இருக்கா. ஸோ டெல்டா y by y into 100 சிம்பிளி நான் 18 போட்டுடலாம். அண்ட் 2 into மாஸில் percentage எவ்வளோ, percentage எரர் எவ்வளோ இருக்கா, ஆனால் 1 இருக்கான். ஸோ 2 into 1 ப்ளஸ் 4 into ஆரில் percentage எரர் எவ்வளோ இருக்கான், 0.5 இருக்கான். ஸோ 4 into 0.5 4 into 0.5 plus x into
டெல்டா ஜி பை ஜி, ஜியில் எவ்வளோ எரர் இருக்கான்? ஆனால் ஜியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 எரர் இருக்கான். ஓகே, ஆர் எல்லில் எவ்வளோ எரர் இருக்குது? ஓகே, சி தேட்ஸ் த திங். ஜஸ்ட் அ மினிட், இங்கே கன்ஃபியூசிங்காக கொடுத்துருக்கானுங்க. அதாவது ஒய் 18 எம் வந்து 1 கரெக்டாக போட்டிருக்கோமா? ஒய் 18 எம் வந்து 1, தென் ஆர் வந்து 0.5. ஓகே, ஆர் வந்து 0.5 அண்ட் எல் வந்துட்டு 4. ஓகே, எல் வந்துட்டு 4, ஜி வந்துட்டு பி. ஓகே, ஜி இஸ் பியா. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் கன்ஃபியூஸாக கொடுப்பாங்க ஏதாவது பண்ணணும்னு. ஸோ ஜியோட ரிலேட்டிவ் எரர் எவ்வளோ? ஆனால் பி. ஓகே, அண்டு ஜி அண்டு பின்னு கொடுத்துருக்காங்க, ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தா கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் இன்டூ பி டெல்டா ஜி பை ஜி இன்டூ 100 பதிலாக பி போட்டுக்கலாம், ப்ளஸ் 3/2 இன்டூ பர்சன்டேஜ் எரர் இன் எல் எவ்வளோ? ஆனால் எல் வந்துட்டு சிம்பிளி 4. தேட்ஸ் இட். ஸோ இஃப் யூ சிம்பிளிஃபை திஸ் வாட் வில் வி கெட்? ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும் 2 டைம்ஸ். ஓகே, அண்ட் தென் 4ம் 0.5னா 1/2. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து 2 டைம்ஸ். ஸோ 2 + 2 + 6 என்ன வரும்? ஆனால் 10. ஸோ you will get right hand side 10 இருக்கும், left hand side 18. simplify பண்ணீங்கன்னா you will get p into x is simply equals to 8 ன்னு வரும். now p into x equals to 8 ன்னு வரும். இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? சரியா, ஆக்சுவலி p into x equals to 8 ன்னு வரும். எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? ஆனால் ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் தான் பண்ணணுமா? அவ்வளோதான், இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சாச்சுல. வெரிஃபை ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு பாருங்கள். பிக்கு பதிலாக 5 எடுத்துக்கோங்க, எக்ஸுக்கு பதிலாக 2 எடுத்துக்கோங்க. ஸோ பி இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? ஆனால் 10 வரும். பட் நமக்கு தேவை 8. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. பட் பியோட வேல்யூ 16/3 எடுத்துக்கோங்க, எக்ஸோட வேல்யூ 3/2 எடுத்துக்கோங்க. சி 16/3 இன்ட்டு 3/2 என்ன ஆகுது? ஆனால் 3 கேன்சல் ஆகுது, 2 6 கேன்சல் ஆகி 8 வருதுண்ணா. which means option D is your correct answer. So எப்படி யோசிக்க வைக்கிறாங்க பாருங்க. This is why JEE feels tougher, but it's actually easy. Okay, now let us solve one more question which was asked in your mains 2025. I guess you guys can solve this question. Okay, easy question. என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. Q equals to AB power 4 divided by சிடின்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூ, இந்த பர்சன்டேஜ் எரர் இன் கியூ கேட்குறாங்க. சிம்பிளி யூ ஹேவ் டு ரைட் எரர் ரிலேஷன் அண்ட் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ. சரியா? ஸோ I want you guys to do this as a homework and you can report the answer in your comment section as always. And we have 4 more questions. You guys can take these 4 questions also as your homework. எல்லாமே simple question தான். You guys can do it. Okay? See, இந்த question மட்டும் நான் போடுறேன். இது வந்து time period of a simple pendulum base பண்ணது நான் போடுறேன். அடுத்த question நீங்கள் எடுத்துக்கோங்க. This I will do. See, the time period of a simple pendulum is given by this relation. T is equals to 2 pi root over L by G. 2 pi root over L divided by G. Okay now. Now 2 pi root over L by G. Now look carefully. என்ன கொடுத்திருக்காங்கன்னு. The measured value of length of the pendulum is, okay, measured value of length of the pendulum is 10 centimeter known to 1 mm accuracy. அதாவது 1 mm வந்து அக்யூரேட்டாக நம்மளால தெரியாதான். சரியா? அதாவது 1 mm வந்து நமக்கு என்னவா? லீஸ்ட் கவுண்ட் ஆர் 1 mm is the error பசங்களா. சரியா? ஸோ length is equals to 10 centimeter plus or minus 1 millimeter. சென்டிமீட்டரில் எழுதுனா எப்படி எழுத முடியும்? ஆனால் 0.1 centimeter. அவ்வளோதான். ஓகே, 1 millimeter சென்டிமீட்டரில் எழுதியிருக்கேன். இதுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், the time for 200 oscillations of the pendulum is found to be 100 seconds. ஓகே, அதாவது 200 oscillationsக்கு 100 செகண்டா using a clock of 1 second resolution. அதாவது அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 செகண்ட் வந்து இதில் எரர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 செகண்ட் வந்து எரர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் a minute. Okay, see, first you have to make sure that you find the time period. அதாவது இந்த இடத்துல பாருங்க,
200 ஆசிலேஷன்ஸ்க்கான டைம் பீரியட் 200 ஆசிலேஷன்ஸ்க்கான டைம் பீரியட் வந்துட்டு 100 செகண்ட்ஸா வித் 1 செகண்ட் வந்துட்டு எரர் இருக்கான். அப்போ 1 டைம் பீரியட் எவ்வளோ, 1 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறது தான் டைம் பீரியட். 200 ஆசிலேஷன்ஸ்க்கு இவ்வளோ டைம்னா அப்போ 1க்கு ஆனால் 1 டைம் பீரியட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100/200. ஆனால் என்ன சொல்கிறீங்க, டிவைட் பண்ணலாமா? பண்ணலாம், எதுவும் தப்பு இல்லையே. 100/200 seconds plus or minus 1/200 second. Okay, this is important. 1/200 second plus or minus 1/200 second. Okay, error வந்து ரொம்ப கம்மி, 1/200 தான் எரரா, சரியா? பட் ஸ்டில் தட் இஸ் a error. This is very important. இதை மட்டும் கண்டுபிடிச்சிங்களே போதும். Time period is this, and you just now found that your value of t எப்படி இருக்கட்டும், I can write this like this. Okay, t is equals to 100/200 seconds plus or minus 1/200 seconds. 100/200 na என்னது, ஆனால் simply 1/2. We can write that. Okay, we can simply write that to be t is equals to, ஆனால் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு, 1/2 plus or minus 1/200th of a second எரர் இருக்கா. ஓகேவா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ரிமெம்பர். நவ் ஆஃப்டர் திஸ் எவ்ரிதிங் இஸ் சேம். இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், மற்ற எல்லாமே ஈஸி தான். ஓகே, இதுக்கு முன்னாடி பண்ணதே தான் திரும்பி பண்ண போகிறோம். நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் அக்யூரசி, பர்சன்டேஜ் எரர் இன் டைம் பீரியட் கேட்குறாங்க. லெட்ஸ் ரைட் எரர் ரிலேஷன் ஃபர்ஸ்ட். வி ஹேவ் டு ரைட் எரர் ரிலேஷன். எரர் ரிலேஷன் எப்படி எழுதுறதுனா, ஃபஸ்ட்டு எக்ஸ்போனன்ஸில் எழுதுங்க, ஸ்கொயர் ரூட்டெல்லாம் தூக்குங்க. எப்படி எழுதணும், 2π எல் ஸ்கொயர் ரூட்டை வந்துட்டு ஐ கேன் ரைட் எல் பவர் 1/2 அண்ட் ஜி பவர் -1/2 இல்லையா? ஆமாண்ணா. நவ் எரர் ரிலேஷன் எப்படி, விச் இஸ் டெல்டா t/t, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, t தான் இருக்குது. ஸோ டெல்டா t/t இன்டூ 100 இஸ் ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டண்ட்டை விட்டுருவோம் இல்லையா? ஆமாண்ணா, கான்ஸ்டன்ட் தேவையில்லை, வில் ஜஸ்ட் சிம்ப்ளி லீவ் த கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ 1/2 மேலே இருக்கிறது அப்படியே வந்துடும் இன்டூ டெல்டா எல்/எல் ப்ளஸ் 1/2 இன்டூ டெல்டா g/g, டெல்டா g/g. ஓகே ஓகே, நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, தேர் ஆஸ்கிங் த பர்சன்டேஜ் அக்யூரசி இன் டிட்டர்மைனிங் ஜி. ஓகே, அதனால தான் நான் பார்த்தேன், அதான் தெரியுமே நமக்கு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி. நான் தப்பாக படிச்சுட்டேன். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் பர்சன்டேஜ் அக்யூரசி இன் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்கடா, சரியா? ஜி அப்படிங்கிறது என்ன, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணுமா நீங்கள், எரர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருவோம். 1 mm அக்யூரசினா எரரு 200 ஆசிலேஷன்ஸுக்கு 100 seconds using a clock of 1 second resolution. சரிண்ணா. now from here I can write 100 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும், into 100 into 100. so from here I can write delta g/g, ஒரு சைடு எடுத்துகிட்டு போங்க, நமக்கு தேவையானதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. so 1/2 into delta g/g into 100 is simply equals to your delta t/t into 100 minus 1/2 into delta l/l into 100. now from here you can simply write delta g/g into 100. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். that is equals to 1/2 இன்ட்டு போச்சுன்னா 2 ஆயிரும். so 2 times of this delta t/t into 100 minus 1/2 into delta l/l into 100. okay, so you can substitute and find the answer and let me know in the comment section. ஓகே, ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துருக்கேன், கார்னரில் பார்த்தீங்கனாலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறையா வந்துருக்குடா. யூ சி 2019 2021 அந்த கொஷினாக 2019 இங்கே பேஸ் போட்டாங்க. சிம்பிள் பெண்டுலம், டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, 20 ஆசிலேஷன்ஸுக்கு இவ்வளோ டைமு, மீன் வேல்யூ ஆஃப் டைம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சேம் கொஷின், பட் வேல்யூஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். ஓகே,
Next 2020 பாருங்க again numerical in an experiment to find acceleration due to gravity using simple pendulum time period everything is same. And your final question a tiny metallic rectangular sheet இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க 2025ல கேட்டது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் போட தான் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும் அதாவது கரண்ட் இயரில் கேட்ட கொஷினே என்னால் போட முடியுது அப்போ நான் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் சரியா ஓகேடா ஸோ வித் திஸ் வி வில் வைண்ட் த எரர்ஸ் பார்ட் எரர் அனாலிசிஸ் வந்து இதோட முடிஞ்சிச்சு நவ் வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேக் தனித்தனி வீடியோவாக உங்கள்கிட்ட நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேவா ஓகேடா இஃப் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ இஃப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ தென் கிவ் அஸ் அ லைக் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிகாஸ் அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தமிழில் ஏதாவது JEE NEET சேனல் வேணும்னா நம்மளோட சேனலை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் இஃப் யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைப்ட் yet you can just subscribe to us so that வீடியோ போட உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் இஃப் யூ வாண்ட் மை நோட்ஸ் இப்போ நான் அந்த இடத்துல எழுதின நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல் ஸோ அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஜாயின் இன்ட் அவர் டெலிகிராம் சேனல் உள்ளே போனோடனே ஒவ்வொரு வீடியோவாக அங்கே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன்டா ஒரு வீடியோ போகிறேன்னா அதோட லிங்க்கை டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே நோட்ஸை வந்து கொடுத்துருவேன் ஸோ தட் உங்களுக்கு எங்கேயும் அலையிற வேலையே இருக்காது ஒரு வீடியோ யூடியூப்பில் வருதுன்னா அதோட நோட்ஸு வித் வீடியோ லிங்கோட டெலிகிராம் சேனலில் வந்துடும் அப்டேட்டடாக இருப்பீங்க ஓகேவா ஓகேடா I'll meet you guys on the next lecture which will be about Vernier Calliper and Screw. Okay, bye bye.